Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இன்னைக்கு நானும் ஸ்ரீனி ப்ரோவும் ஐபிஎல் ஆக்ஷன் ப்ரிவ்யூ பத்தி பேசுறதுக்கு தான் இணைஞ்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வச்சுக்க பார்க்குறோம், ஏன்னா ஆக்ஷன் வரப்போகுது. இது அதே மாதிரி ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ் மாதிரி தான் இருக்க போகுது. நாங்கள் சொல்றது அப்படியே நடக்கும் அப்படின்றது கிடையாது. எங்களோட ஒப்பீனியன் அண்ட் எங்களோட வியூஸ் தான் கொடுக்க போறோம் அப்படின்றதுனால சும்மா எந்தெந்த டீம்ஸ்க்கும் இருக்க 10 டீம்ஸ்க்கும் ஒரு டாப் 3 பைஸ். மும்பைக்கெல்லாம் 3 பை கூட அவங்க இருக்க பட்ஜெட்னால பெரிய பைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. நிறைய டொமஸ்டிக் பிக்ஸ் தான் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா டீம்ஸ்க்கும் டாப் 3 பிக்ஸ். ஏன்னா எல்லா டீமுக்கும் அதாவது இப்போ நீங்க பஞ்சாப் ஆர்சிபிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது 11 செட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அவங்களுக்கு வந்து 11 இல்ல, பேக்கப்ஸ் முதல் கொண்டு செட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கப்ஸ்க்காக தான் வராங்க. அதே மாதிரி இப்போ சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 11 செட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அந்த ஒரு 2-3 பேர் தான் தேவை அப்படின்னும் போது சரி எல்லா டீமுக்கும் வந்து அதே மாதிரி இது ஜஸ்ட் ஒரு மினி ஆக்ஷன் அப்படின்றதுனால பெருசா பிளேயர்ஸ் யாரும் இல்லை அப்படின்றதுனால டாப் 3 பைஸ் தான் பார்க்க போறோம். அதே மாதிரி ஸ்ரீனி ப்ரோ வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. வணக்கம். அதான் அப்போ மும்பைல இருந்து போயிடலாமா ப்ரோ? ஏன்னா அவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். 2.75 crores தான் இருக்கு. மும்பைக்கு உங்களோட டாப் 3 பைஸ் நீங்க சொல்லுங்க. 2.75 crores அவங்க கிட்ட இருக்கு. இப்ப டாப் 3 பைஸ்னா என்ன? இப்போ அவங்க ரீடைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அவங்க கோர் கம்ப்ளீட்டா ரீடைன் பண்ணிட்டாங்க. ஷர்ஃபன் ரத்தர்ஃபோர்டு குஜராத்ல இருந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஷர்துல் தாக்கூர் ஃப்ரம் எல்எஸ்ஜி வந்து அவங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ பாசிபிள் பைஸ்னா இவங்க 2.75 crores வச்சுக்கிட்டு மேபி ஒரு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு பேக்கப்பா ஒரு பென் துவார்ஷியஸ் அந்த மாதிரி யாராவது போலாம் அந்த மாதிரி. அவங்க இதுக்கு டேனியல் சாம்ஸ் கூட ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னும் போது ஆமா இப்ப ஏன்னா பென் துவார்ஷியஸோட ஃபார்மும் நல்லா இருக்கு. அவர் எல்லா சீசனுமே சூப்பரா போட்டுருவாரு பிக் பேஷ் லீக்ல. இப்ப ஆஸ்திரேலியாவுக்குமே ரீசெண்டா டெபு பண்ணிருக்காரு. T20ல கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் இப்ப ஸ்டார்க் வேற ரிட்டையர் ஆயிட்டாரு ரீசெண்டா T20ஸ்ல. சோ மேபி அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா பாக்குறாங்க. சோ மேபி மும்பை இந்தியன்ஸ் டெஃபினட்டா அவருக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு பேக்கப்ஸ் யாராவது ஒரு டொமஸ்டிக் அந்த ராபின் மின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல அப்படின்னும் போது அந்த ஃபினிஷர் ரோல்ல ஒரு இந்தியன் பேக்கப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா எக்ஸாக்ட்லி ஒரு இந்தியன் ஃபினிஷர் யாராவது ஒருத்தங்களுக்கு போவாங்க. மோஸ்ட் லைக்லி ஒரு இந்தியன் ஒரு ஸ்மார்ட் டைப்ல சரி ஸ்மார்ட் லீக்ல ஒரு அதான் அந்த மாதிரி பிளேஸ் யாராச்சும் நம்ம இந்த சஸ்திக் சிக்காரா அந்த மாதிரி யாராவது போக வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த யாரு சஸ்திக் சிக்காரா மேபி இப்போ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் செகண்ட் அதான் ஸ்டாட்ஸ் பாத்துட்டு இருக்கேன். அது யாரு அந்த ஹையஸ்ட் இந்த ரன் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அதான் மோஸ்ட்லி ஒரு அங்கித் குமார்ன்ற ஒருத்தர். அவரு தான் இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வந்திருக்காரு. 391 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 48.88. ஸோ அங்கித் குமார் அவர் வந்து இந்த ஷாதாபாத் அவர் எந்த டீமுக்கு ஆடுறாருன்னு தெரியல இப்ப ரஞ்சில மோஸ்ட்லி. இல்ல அதான் நம்ம வந்து அந்த ரோல் மட்டும் சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரினர்னா இவங்க வாங்கலாம் அப்படின்னு நம்மளால ஷூரா சொல்ல முடியும். இந்தியன் ஹரியானாக்கு ஆடிட்டு இருக்காரு இப்ப அங்கித் குமார் அப்படின்ற ஒருத்தர். அவர் இப்ப மேபி அவருக்கு போலாம். அண்ட் அகைன் செகண்ட் ஹையஸ்ட் வந்து குணால் சந்தேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இப்ப டெல்லியா உத்தரகாண்டான்னு தெரியல. 2 டீமுக்கும் ஆடி இருக்காரு. இப்ப இந்த சைட் மிஸ்டேக்ல எந்த இதுல விளையாடுறது தெரியல. மேபி அவருக்கு போலாம். அதுதான் ப்ரோ நான் என்னன்னா இப்போ நம்ம அந்த ரோல் மட்டும் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். லைக் டொமஸ்டிக் பிளேயர் போது நம்ம சும்மா நம்மளோட வயசு சொல்லலாம். அவங்க யார வந்து லைக் என்ன சொல்ற ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. சோ இந்த தீபக் சாருக்கு ஒருவேளை தீபக் சார் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா ஷார்துல் தாக்கூர் இருக்காரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ அதுதான் அவங்க அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் ஒருத்தர் இருப்போம். ஏன்னா மும்பை எப்பவுமே பிரிடாமினன்ட்டா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய வச்சிருந்திருக்காங்க. ஐ திங்க் இவங்க தீபக் சாருக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ட்ரேட்ல. தீபக் சார் ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல இல்ல அது ரீடென்ஷன் லிஸ்ட் வந்து அது சும்மா அது இருக்கா நிறைய. நீங்க அதான் ESPNல ஒரு மாதிரி இருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த வாட்டி. நான் வந்து இந்த IPL அபிஷியல் பேஜ்ல தான் பாத்துட்டு இருக்கேன். ஆமா இல்ல இருக்கா தீபக் சார்லாம் இருக்கான். தீபக் சார்லாம் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஆமா இங்க காரணம் அதனாலதான். ஓகே இருக்கு. டெஃபினெட்லி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு பேக்கப் பேக்கர். அவ்வளவுதான். இவங்க மோஸ்ட்லி இவங்க 2 பேருக்கு தான் போகும். அப்படி போற வாய்ப்பு இருக்கு. அதுல நாங்க சொன்ன ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதான் பென் டுவார்ஷியஸ் மும்பைக்கு வாட்ச் அவுட் ஃபார் பிளேனா பென் டுவார்ஷியஸ்க்கு போலாம். அதுக்கப்புறம் 2 டொமஸ்டிக் பிளேஸ் போலாம். அவங்க கிட்ட இன்னும் 5 ஸ்லாட் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. 5-6 ஸ்லாட் இருக்கு. ஆமா நான் 4-5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மென்ஷன் பண்ணல ஸ்லாட். ஆனா ஒரு ஃபாரினர் ஸ்லாட் தான் மெயினா உங்களுக்கு இருக்கு. சோ அத ஃபில் பண்ணனும் பார்த்தாங்க அப்படினா
ஆமா பென் வாஷியஸ் அப்படி போல வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் 2 செட்டான டீம்ஸ் முடிச்சிடலாம். 2 டீமும் வந்து ஃபைனல்ஸ் வந்த டீம். இல்ல நெக்ஸ்ட் செகண்ட் லோவஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட தான் இருக்கு 11.5. எது? பஞ்சாப் அவங்க கிட்ட தான் செகண்ட் லோவஸ்ட் இருக்கு 11.5. அதுதான் சொன்ன அதுதான் சொல்ல வந்தேன். அதான் நம்ம ஃபைனல் போன 2 டீம் முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பஞ்சாப், ஆனா அந்த 2 டீமும் செட் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது பஞ்சாப் கிட்ட இப்ப நம்ம அடுத்தது போயிடலாம். பஞ்சாப் அவங்க தான் பஞ்சாப்க்கு யூசுவலா வந்து அந்த பஞ்சாப் வந்து யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த சூரி படத்தோட அந்த பரோட்டா காமெடியில வர மாதிரி எல்லா கோட்டையும் அழிங்க நான் முதல்ல இருந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே அவங்கதான் வந்து இப்ப வந்து ஒரு பயங்கர செட் டீமா வந்திருக்காங்க. ஆமா ஃபர்ஸ்ட் டைமா பிரீத்தி சிந்தா, எனக்கு தெரிஞ்சு பிரீத்தி சிந்தா வராம கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாம் சின்ன பசங்களே வேலையை பார்த்து வேணாம், நான் எதுக்கு இதுல வந்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பைக் எதுக்கு நான் வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். பஞ்சாப் எனக்கு அதான் பஞ்சாப் ஆர்சிபி ரெண்டுமே வந்து என்ன மாதிரி ஷோரா எந்த மாதிரி பிளேஸ் போவாங்க அப்படின்னு தெரியல. ஆர்சிபி லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துல ஒரு பேக்கப்பா கண்டிப்பா அவங்களுக்கு ஒருத்தர் வேணும். நம்ம அடுத்த ஆர்சிபி போலாம். இப்ப பஞ்சாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 3 பைஸ் யார் சொல்லுங்க? ஓகே ஓகே. சோ இப்ப பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஜாஷ் இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆரன் ஹார்டி ஆக்சுவலா இவங்க 2 பேரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஐ திங்க் மேபி அவங்க 2 பேருக்கு ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு விக்கெட் கீப்பர். சோ அவர் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர். ஒரு டிம் சைஃபர்ட் மாதிரி ஒருத்தர் கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். டிம் சைஃபர்ட் இல்ல குவிண்டன் டிகாக் கூட. குவிண்டன் டிகாக் கண்டிப்பா அந்த பட்ஜெட்டுக்கு விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மத்த டீம்ஸ். ஏன்னா ஓபனர் வேற இல்ல அவரு. டெஃபினட்டா பஞ்சாப் ஓபனர் தேவையில்லை. சும்மா 2-3 பிட் வேணா போடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான் பஞ்சாப். அந்த ஒரு பின்னாலன் மாதிரி ஆள் கூட போலாம். நியூசிலாந்து பின்னாலன் போலாம். இப்போ டாம் பேண்டன் ஒருத்தன் இருக்கு, அவனும் கீப்பர் தான். டாம் பேண்டன் போலாம். அவர் ரீசெண்டா இப்ப எந்த ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியல. அவர் ஃபார்ம்ல இல்ல, பட் அதான் லைக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கேகேஆர்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. நான் சொல்ல சும்மா ஒரு பேக்கப் அப்படின்னும் போது அவங்க ஏன்னா இங்கிலீஷ் இல்ல அப்படின்னும் போது இங்கிலீஷ் அவங்க வந்து மோஸ்ட்லி கண்டிப்பா 11ல கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு செட்டான 11 தான் வச்சிருக்காங்க. பட் ஃபைனல்ஸ்ல உங்களுக்கு தெரியும் அந்த மேட்ச் க்ளோஸா வந்தது. அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் க்ளோஸா வந்தது காரணம் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் ஃபார்ம்ல இருந்திருக்காரு. அவங்க இப்ப அந்த இடத்துல இருக்க பிளேஸ் வச்சு நேரம் பாக்குறாங்களா இல்ல புதுசா யாரா வாங்குறாங்கன்ற பொறுத்தா இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன் டிம் சைஃபர்ட் மேபி கரெக்டா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். டிம் சைஃபர்ட் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயருக்கு விக்கெட் கீப்பர், நியூசிலாந்து ஹிட்டர் வேற அவரு. சோ அவரு அந்த பட்ஜெட்டுக்கு பஞ்சாப் கேன் அஃபோர்ட் ஐ திங்க் டிம் சைஃபர்ட். யா டிம் சைஃபர்ட் ஈவன் ஃபின்னாலன் கூட பார்க்கலாம். ஃபின்னாலன் ஆமா யா போலாம். ஓகே அதுதான். சோ அடுத்தது அவங்களோட இந்தியா அதே மாதிரி அவங்க டொமஸ்டிக் யாரா ஸ்கவுட் பார்த்து வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியாச்சும் பிரீத்தி சிந்தா வந்து நான் பார்த்த சசாங் சிங் இல்ல அப்படின்னு யாரையோ கன்ஃபியூஷன் பண்ண மாதிரி தான். சரி அவங்களுக்கு ஆக்சுவலா மெயினா தேவை ஒரு இந்தியன் பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர். இப்ப ஆல்ரெடி அர்ஷதீப் சிங் இருக்காரு, வைஷாக் விஜயகுமார் இருக்காரு, அவருக்கு பதில் ஒரு எஸ் தாக்கூர் இருக்காரு. ஒரு இந்தியன் பேக்கப் யாராவது ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஒருத்தங்க தேவை. மேபி ஒரு கேஎம் ஆசிப் அந்த மாதிரி ஒருத்தங்க யாருக்காவது. ஆகிப் நபின்னு ஒரு அந்த ஜம்மு காஷ்மீர். ஆகிப் நபி வந்து அவர் இந்த பஞ்சாபுக்குன்னு இல்ல, இந்த ஐபிஎல்லே ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார், டொமஸ்டிக் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா நிறைய டீம்ஸ் அவர் மேல ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ரூமர்ஸ் வருது. பிட்டிங் வரை போக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மும்பை இந்தியன்ஸ் அவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல என்னைக்குமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ ஐ திங்க் அதுதான் பஞ்சாப்க்கு. அப்புறம் இன்னொரு பை மேபி யாரு ஒரு இங்கிலீஷ்க்கு பதில் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் மேக்ஸ்வெல் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட 2 ஃபாரின் ஸ்லாட் இருக்குல்ல. மேக்ஸ்வெல் இந்த ஆக்ஷனுக்கு அவர் வரல, ஆக்ஷனுக்கு வரல, பஞ்சாப் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஸ்லாட் அந்த இடத்துல மேபி ஒரு மறுபடியும் லிவிங்ஸ்டன்லாம் அந்த பட்ஜெட் கிடைக்காது. பட் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் யாராச்சும் போலாம் மேக்ஸ்வெல் இடத்துல. மேபி ஒரு பெவன் ஜேக்கப்ஸ் போலாம். ஒரு ஸ்பின் பிளஸ் பேட்டிங் ஆடுற மாதிரி. அதுதான் டெஃபினட்டா அவரு இந்த மைக்கேல் பிரேஸ்வெல், கூப்பர் கானலி இந்த மாதிரி யாராவது. கூப்பர் கானலி அகைன் இப்போ இன்னைக்கு பிபிஎல்ல போட்டு சமடி அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓபனிங் மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச் அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பஸ் அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் கூப்பர் கானலி போலாம், சிஎஸ்கேவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம சிஎஸ்கே வரும்போது பாக்கலாம். பஞ்சாப் அதான் அவங்களுக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பிரேஸ்வெல்லாம் நிறைய பேர் லிவிங்ஸ்டன் இல்லனா பேக்கப்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்க ப்ரோ. சிஎஸ்கே அப்படி யோசிச்சிருக்கலாம். சோ பஞ்சாப்க்கு பிரேஸ்வெல் கொஞ்சம் கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி பெவன் ஜேக்கப்ஸ் குட் பி a good option. குட் ஆப்ஷன். சோ அடுத்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபிக்கு போயிடலாம். இந்த வார்த்தையெல்லாம் என் வாயில சொல்ல நான் கனவுல காண்டனா. சரி நடந்துருச்சு. இப்போ இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் கோர் வந்து செட் ஆயிருக்கு.
அவங்க ம் போன வருஷம் இருந்த அந்த பிளேயிங் 11 இருந்த அதே அதான் சொல்றேன், ஒரு சேஞ்ச் இவங்க பண்ணாங்க. அதான் ஒரு பிரில்லியன் மூவ் ஒன்று பண்ணாங்க. அதாவது ரொமாரி இஷ்டப்பட கொண்டு வந்தாங்க லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஒரு ஆமா டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப். அதான் அவங்களுக்கு செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே ஆமா வந்து லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் இவங்களுக்கும் மெயினா வந்து தேவை வந்து ஒரு ஒரு ஓப்பனர், ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், யாராவது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், ஒரு ஆமா பேக்கப் அவங்க தான் தேவை. அண்ட் இந்த ஸ்பின் பேக்கப் இவங்களுக்கு டெஃபினட்டா ரிக்வயர்டு. ஒரு ஸ்வப்னில் சிங் இருக்காரு, இது ஆமா அவங்க இதுக்கு முன்னாடி குருணால் இவங்கலாம் பாண்டியா, கூட ட்ரை பண்ணிருக்காங்க, சுயாஷ் இருக்காரு. மஹிபால் லோம்ரோர்லாம் கூட ட்ரை பண்ணிருக்காங்க. ம் சோ அந்த இடத்துல மணிபால், இல்ல ஆமா இல்ல சொல்றான் ஒரு மஹிபால் ஸ்பின் லோம்ரோ திரும்ப வாங்குவாங்க சொல்ல, பட் அந்த அவங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பின் பிளஸ் பேட்டிங் ஆல்ரவுண்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இன்னொரு பிளேயர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகைன் இந்தியன் எக்ஸாக்ட்லி டொமஸ்டிக் எக்ஸாக்ட்லி பிளேயர்ஸ் யாராச்சும் பார்க்கலாம். டெஃபினட்டா இந்த நம்ம ஊர் பையன் இந்த ஜாத்தவேத் சுப்பிரமணியம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் கூட ஒரு ம் நல்ல ஆப்ஷனா மேபி இருப்பான் தினேஷ் மேபி. கார்த்திக் ஸ்கவுட்ல இருக்காருன்றதுனால கண்டிப்பா ஒரு தமிழ் ஆளு டெஃபினட்டா கண்டிப்பா டெஃபினட்டா கண்ணுல அவரு பட்டிருக்கலாம். தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒரு சில பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா. அண்ட் எஸ்தயால் ஐ திங்க் அவர் மேல கொஞ்சம் எந்த ஏதோ கேஸ் இருக்கு ஆமா அப்படின்றதுனால அது அவரு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான் அவரையுமே பேன் இப்பவுமே பண்ணாலும் ஒரு டீம் வின் பண்ணது வன்மத்தை கக்கிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் முதற்கொண்டு அவங்களே சரி கிடையாது என்ன கேட்டா. இப்ப இவ்வளவு கரெக்ட் பிரச்சனை நடந்து திரும்ப எக்ஸாக்ட்லி. சின்ன சுவாமியில தான் நாங்க நடத்துவோம், உங்க கல்ச்சர் அதெல்லாம் எனக்கு புரியுது. அங்க வந்து உங்களுக்கு கோர்ட்டே சொல்லிட்டாங்க இது வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. பிளஸ் நான் கரெக்ட் சொல்லப்பா அப்படி. நான் சென்னையில தான் இருக்கேன், ஆமா அந்த இங்க சப்போக்கேட்டட் பேசுறாரு ஏரியா பாருங்க அந்த மாதிரி. ஸ்ரீனி bro, இவரு பெங்களூர்ல இருக்காரு, அவர்கிட்டயே கேட்டு பாருங்க சின்ன சுவாமி. அவர் உங்களுக்கு வந்து இருக்க ஒரு எப்படி சொல்ல லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி அவர்கிட்டயே நீங்க கேட்டு பார்க்கலாம். அவர் பெங்களூர்ல நீங்க சொல்லிருக்கீங்களா ப்ரோ, அந்த மேட்ச் நடக்கும் அந்த சைடு போக முடியாது, டிராபிக் ஆயிடும், ஆல்ரெடி பெங்களூர் டிராபிக் டெஃபினட்டா தான். ம் பயங்கர இதாதான் இருக்கும். அதாவது ம் ஜனங்க அதாவது மேட்ச் முடிஞ்சு வெளியே போறதா இருக்கட்டும், மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஆமா உள்ள வரதா இருக்கட்டும், அந்த கிரௌட் ஒரு மேனேஜ் பண்றது சேப்பாக்ல ரொம்ப கொஞ்சம் இருக்கும் தான், கஷ்டமா பட் தான் உங்களுக்கு இருக்கு. அப்படி சுத்தமா ஒரு வேவே இருக்காதுன்ற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் டிராபிக் மாதிரி நின்றுனா அது அப்படியே கிளியர் ஆயிட்டு தான். எக்ஸாக்ட்லி சேப்பாக்ல மூவிங் எக்ஸாக்ட்லி. டிராபிக் மாதிரி தான், அது கிளியர் ஆயிட்டே இருக்கும். அதுதான் பட் அதுதான் பெங்களூர்ல அங்க அவங்களால எக்ஸாக்ட்லி. அது கண்டெய்னே பண்ண முடியாது அவ்வளவு கிரௌடுன்னு. இந்த இல்ல வாட்டி தான் வின் அதான் பண்ணிருக்காங்க. சொல்றேன். சோ இந்த அந்த வாட்டி தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம். ம் புரியல. அதான் ஸ்பேஸ் ரொம்ப சின்னதுதான். அதான் சொல்றேன். ஆமா சோ அதாவது அது நான் சொல்லியும் தலைகீழா வந்து தான் இப்போ குதிப்பேன். யாரு நம்ம வெங்கடேஷ் பிரசாத் வந்து அங்க கேசிஏ பிரசிடென்ட் ஆயிருக்கு, கேசிஏ கர்நாடகா ஸ்டேட் எக்ஸாக்ட்லி. கிரிக்கெட் ஆமா அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அப்படின்னும் ஆமா போது ஆமா. திரும்ப நாங்க அங்கதான் எடுத்துட்டு வரோம்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க, பாக்கலாம். எனிவேஸ் அதே மாதிரி டீமும் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓனர்ஸ் இது எப்படி ஐ எனக்கு திங்க் அதான் இப்ப புரியல ப்ரோ. 2 வாட்டி லைக் இந்த ரூமர்ஸ் வந்துச்சு ஸ்ட்ராங்கா. ஓனர்ஸ் இப்போ ஆக்ஷன் எடுத்து முடிச்சுட்டு புது ஓனர்ஸ் கிட்ட டீம் கொடுத்துட்டு போயிடுவாங்களா, அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது ரூமர்ஸ். அடுத்த ஐபிஎல் குள்ள புது ஓனர்ஸ் அப்ப இந்த வந்துருவாங்கன்னு டீம் இன்னும் சொல்லிட்டு புது இருக்காங்க. ஓனர்ஸ் யாரும் வாங்கலையா? பழைய ஓனர்ஸ் தான் இருக்காங்களா? இல்ல இல்ல அது ரூமர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, பட் இன்னும் எதுவும் ஒரு கான்கிரீட்டா ஒரு இது வர மாட்டேங்குதே அப்படின்றதுக்காக நான் கேக்குறேன். இப்போ இப்போ இவங்க இந்த ஓனர்ஸே வந்து டீம் எடுத்துட்டு வேற அது ஓனர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்களா, எனக்கு தெரியல, அது புரியல எனக்கு. அது இல்ல எனக்கும் ஆமா அது சரியா தெரியல. ஒருவேளை அந்த டீம் சேலுக்கு இருக்குன்றத ஒரு ரூமரா தான் இவங்க கிளப்பி விட்டு இருக்காங்களா, ஏதாவது சும்மா ஹைப் ஆமா ஏத்தணும் 2 வாட்டி ஆனா அப்படின்றதுக்காக. ஸ்ட்ராங்கா வந்துச்சு, அது அதான் இந்த செகண்ட் டைம் பயங்கர சம்பவத்தை, கான்கிரீட்டா வந்துச்சு. அதான் சோ எனக்கு அதாவது இந்த தெரியல, பட் சம்பவத்தோட நாங்களாம் வீரியத்தை. ஆமா இல்ல ஒரு அபிஷியல் நியூஸ் நான் என்ன வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னா, ம் ம் ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க இல்ல சொல்லுங்க இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. அதான் அபிஷியல் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். நீங்க சொல்லுங்க, நம்ம ஆக்ஷன் பத்தி பேசுவோம். ம் ஓகே அதான். So, இப்ப யஷ் தயால் வந்து ஐ திங்க் அவர் மேல அந்த கேஸ் இருக்கிறதுனால மேபி அவர் வந்து பேன் பண்ணாலும் ஆமா பண்ணதுக்கு சோ வாய்ப்பு அதான் இருக்கு. அதை பட் பத்தி ஸ்டில் தான் சொல்ல அவங்களுக்கு ஒரு வரும்போது பேக்கப் அவர் பேன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் அவர் ரீடைன் பண்ணிருக்காங்க திரும்ப டீம்ல. சோ எப்படி அது எந்த அளவுக்கு தெரியல. கண்டிப்பா ஒரு அது ஒரு மேட்ச் அவர் ஆட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமா ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட இருந்தே கொஞ்சம் அட்லீஸ்ட் 2 3 பேரா எக்ஸாக்ட்லி ஜென்யூன் ஃபேன் எக்ஸாக்ட்லி. இருப்பான்ல, அவங்க கிட்ட இருந்தாச்சும் ஒரு ஆமா ஆமா. முட்டு கொடுக்காத ஃபேன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பா கோவப்படுவாங்க அந்த விஷயத்துல. ஆமா சோ அதான் சொல்றேன். அவரு ஆடலனா அவரு பயங்கர டவுட்ல இருக்காரு. பட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அவருக்கு ஒரு பேக்கப் யாராவது ஒருத்தங்க தேவைதான். லைக் இந்த சேத்தன் சக்காரியா, ஒரு ஒரு ஆமா இந்தியன் இது சொல்ற ஒரு சேத்தன் சக்காரியா அப்படின்னா ஒரு ஃபாரினர் அவர் அந்த லிவிங்ஸ்டன் இடத்துல தான் மேபி நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் அப்போ இவங்களுக்குமே பெவன் ஜேக்கப்ஸ் கூட போலாம் ஆர்சிபி கூட. அப்ப போலாம் போலாம். டெஃபினட்டா ஒரு குட் ஆப்ஷன். அந்த மிடில் ஆர்டர் ஹிட்டிங். ரொமாரி ஷெப்பர்ட் இருக்காருல்லங்க. ரொமாரி ஷெப்பர்ட் தான் இருக்காரு. ஆமா பட் இல்ல அதான் அவங்க அப்படியே லிவிங்ஸ்டன் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல. ஓப்பனருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் ஓப்பனர் போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கோலி ஃபில்சால்ட் வந்து நல்ல பேர் தான், இல்லைன்னு சொல்லல, பட் இன்னைக்கா இருந்தாலும் கோலி நம்பர் 3 பிளேயர் தான். உங்களுக்கு 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கூட அவர் கூட ஆடுறதுக்கு வந்து பெத்தல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல ஆர்சிபிக்கு. அவர் இருக்காரு ஸ்குவாட்ல, பட் அதான் ஓப்பனரா உங்களுக்கு எய்தர் கோலி ஆர் ஃபில்சால்ட் ஏதாவது பிருத்விஷா ஒரு மேட்ச்க்கு அவைலபிள் இல்ல அப்படின்னும் போது கூட அவங்களுக்கு பேக்கப் வேணும்ல கண்டிப்பா. பிருத்விஷா ஆ அந்த பட்ஜெட் கிடைப்பாராக அது ஒண்ணு இருக்கு. பிருத்விஷா போலாம், நாட் பேட். நான் தான் சொல்றேன் சிஎஸ்கே வேற பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, அது எனக்கு எந்த அளவுக்கு தெரியல. இவன் ஒரு சர்ஃப்ராஸ் கான் அந்த மாதிரி. சர்ஃப்ராஸ் கான் அகைன் மிடில் சர்ஃப்ராஸ் ஆர்டர் கான் அங்க வரணும். இருந்து தான் அவர் கரியர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆமா அகைன் போலாம், மறுபடியும் திரும்ப பைபேக் பண்ணலாம். வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பிளேயர் ஹோம் கமிங் ஆயிட்டு தானே இருக்கு. அதுதான் ஓகே சோ சோ ஓகே. இவங்களுக்கு ஆல்மோஸ்ட். அண்ட் ஒரு ஸ்பின் பேக்கப் யாராவது ஒருத்தங்க இவங்களுக்கு வேணும். அதுதான் மேட்டர். இந்தியன் ஸ்பின் பேக்கப்பா? இந்தியன் இல்லனா ஓவர்சீஸ் கூட யாராவது ஒருத்தங்க, இந்த ஜாம்பா, ஆடம் ஜாம்பா இல்ல ஆதில் ரஷீத் கூட மேபி ஒரு பெட்டர் போலாம் ஆப்ஷனா கரெக்ட். இருப்பாரு. எஸ் சோ ஓகே அவங்க அதான் ஆர்சிபி பஞ்சாப்லாம் எந்த பிளேயர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஷியோரா இந்த
டொமஸ்டிக் பிளேஸ் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. பெரிய நேம் பிளேஸ் வந்து டெஃபினட்டா அந்த பட்ஜெட்டுக்கு அவங்களால போக முடியுமா அப்படின்றதுதான் தெரியல. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா யார் எந்த டீம் போலாம்? நம்ம கேகேஆர் சிஎஸ்கேக்கு லாஸ்டா ஒரு என்ன பேச ராஜஸ்தான் நிறைய ராயல்ஸ். இருக்கு. ஓகே, ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல்ஸ். 16.5 தான் அவங்க கிட்டயும் இருக்கு. ஆமா. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவரை வந்து தட்டி பறிச்சிட்டாங்க புதிய தளபதி. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருங்க இதுக்கு நான் ஒரு சின்ன பிட்ட கொடுத்துறேன். அதாவது தளபதி தட்டி பறிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு. இன்னொருத்தர் சேட்டன் மண்ணல்லே சேட்டை செய்ய மண்ணல்லே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த ஆமா, இன்னொரு பக்கம் அது இந்த பக்கம் இருக்கு. இருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே இப்போ ஜடேஜா சாம்சன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட இப்ப இது தீக்ஷனா ஹசரங்கா விட்டுருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஜடேஜா கூட ஆமா ஆமா. பார்ட்னர் பண்ற மாதிரி இன்னொரு ஒரு நல்ல ஸ்பின்னர் வேணும் கண்டிப்பா அந்த. அதான் இப்போ ம். இப்போ அதாவது ஜடேஜா ஒரு அதாவது இவங்க ஓப்பனிங்குமே உங்களுக்கு ஒரு பேக்கப், அதாவது இந்த இந்தியன் பேட்ஸ்மேன் யாராவது ஒரு ஓப்பனர் யாராவது பேக்கப் வேணுங்க. ஏன்னா வைபவ் சூரியவன்ஷன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் பண்ண போறாங்க. ஆமா, ஓகே, ஆக்சுவலி ஒரு ஓப்பனிங் பேக்கப் வேணும். போன வாட்டி ஆமா, அவங்க பேக்கப் பேக்கப் கண்டிப்பா வேணும். ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க போன வாட்டி. நம்ம அதான் அதுதான் சொல்றேன். நிறைய பேர் இது நான் ஆக்சுவலா தேங்க்ஸ் இது பாயிண்ட் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். பேக்கப் நம்ம யாரும் பேக்கப்க்கு பெருசா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன், இது வந்து 15 பிளேயர் அப்படின்னு இருக்கும்போது நீங்க பேக்கப் லைக் நிறைய இப்போ இந்தியாலாம் 15 பிளேயர்ஸ் ஸ்குவாட் தான் எடுத்துட்டு போவாங்க. வேர்ல்ட் கப் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது 16 மெம்பர்ஸ் ஸ்குவாட் தான். ஐபிஎல் அப்படி கிடையாது. பெரிய டோர்னமெண்ட் 25 பிளேயர் இருக்காங்க. உங்களுக்கு அங்க வந்து 11 விட பெருசு 14 பேர் வெளியில இருக்காங்க. சரி, ஓகே, இம்பாக்ட் பிளேயர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 12 பேர் ஆடுறாங்க ஒரு மேட்ச் போது 13 பேர் வெளியில இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே டபுள் தி அமௌண்ட் உங்களுக்கு பேக்கப்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது கண்டிப்பா பேக்கப்ஸ்லயே ஒரு டீம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் சிஎஸ்கேக்கே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாண்டர்லாம் நம்பி எடுத்தோம். பட் அவெல்லாம் இல்லாம நம்ம 2018 சீசன்ல வின் பண்ணதுக்கு ரீசன் வந்து பேக்கப்ஸ் நம்ம கிட்ட நல்லா இருந்தது. அது ஒரு ரீசன். அதனாலதான் அதே மாதிரி எங்கிடி இல்லாத போது 2019 நம்ம மேனேஜ் பண்ணோம் அகைன். அதனால பேக்கப்ஸ் என்னைக்குமே வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கீ கமாடிட்டி தான். சோ அதை பத்தி பேசுறோம் நிறைய பேர் Definitely, வந்து தட்டி அதான் கழிச்சு. சொல்றேன். அதுவும் இல்லாம நீங்க 14 கேம்ஸ், அதான் நான் சொல்றேன், லாங் டோர்னமெண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 months நடக்குது இந்த ம் டோர்னமெண்ட். அப்கோர்ஸ் அதனாலதான் 25 மெம்பர்ஸ் அலோவ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு லீக்ஸ்ல. ஆமா, இல்லன்னா அவங்க ஆமா, கண்டிப்பா. எப்படி ஒரு அதுலதான் நீங்க 15 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படின்னா இன்னொரு ஒரு 11 போடுற மாதிரி தான் அந்த பேக்கப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க டீம்ஸ் எல்லாம். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சோ ஆமா. அதுதான். சோ அதான் இவங்களுக்கு ஜடேஜாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்கோர்ஸ் சுபம் துபேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் ஒரு ம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப ஜடேஜா வந்ததுனால அவர் வந்து 11 கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ம் இந்த ம் வாட்டி. ம். ஏன்னா ஆமா. போன வாட்டி அவர் ஒரு மெயின் அதாவது என்ன சட்டனிட்டி இந்த லெவன்ல ஆடினாரு. பட் இந்த வாட்டி ம் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஜடேஜாக்கு பேக்கப்பா தான் அவரை ம் பார்ப்பாங்க. ம் ம். அப்கோர்ஸ் ஒரு ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இவங்களுக்கு கண்டிப்பா வேணும். பிகாஸ் தனுஷ் ஜடேஜா கோட்டியான் வந்து ரன் போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, தனுஷ் கோடியன் அகைன் ஒரு ரன் கண்டெய்னிங் ஸ்பின்னருங்க. அவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் வேணும். ஆமா, மேபி ஒரு அகைன் ஐ திங்க் இவங்க போலாம்னு நினைக்கிறேன். ராகுல் சாருக்கு மேபி போனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்கோர்ஸ் ராகுல் ஆமா, சார் ஒரு வந்து நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் ஒருத்தர், அதே மாதிரி உங்களுக்கு லெக் லெஃப்ட் ஸ்பின்னர் ஒரு ஒருத்தர். ஒரு விக்கெட் டேக்கிங் லெக் ஸ்பின்னர் ஆர் சைனாமேன், இவன் ஒரு ஆமா, சைனாமேன் அந்த சஹல் மாதிரி. சஹல் வச்சிருந்தாங்களே, சஹல் எடுத்து ஈஸியா ராகுல் சார் வச்சு லைக் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். எஸ் டெஃபினட்டா. ஆமா, பட் ஆனா ராகுல் சார் வந்து பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருவாருங்க. 10 ஆமா. 10 ரேஞ்சுக்கு ராஜஸ்தான் போவாரு. எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்களும் வந்து அந்த 16 க்ரோஸ்க்கு அவங்க நிறைய இவங்களுக்கு பைஸ் ஸ்லாட்ஸ் பண்ணணும். ம் ஸ்லாட்ஸ் ஒரு 7 பேரோ 6 பேரோ நம்ம ஃபில் பண்ண ம் வேண்டியது இருக்கு. இவங்களுக்கும் ஸ்லாட்ஸ், ம். அதான் சொல்றேன். இப்ப ஆ சாம் ஆ. கரன் அண்ட் ஜடேஜா 7ல ம் வந்துருவாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்குமே வந்து ஜொஃப்ரா ஆர்ச்சர், குவெனாமா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இவங்களுக்கு வேணுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாருங்க, ஜொஃப்ரா ஆர்ச்சர், குவெனாமா பாக்கா, ஆண்ட்ரி ம். பர்கர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க தேவை. ஒரு இந்தியன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் போலாம். ஃபாஸ்ட் பவுலர் டெஃபினட்டா. பேக்கப் பேட்டிங் பேக்கப் இவங்களுக்கு, பேட்ஸ்மேன் பேக்கப் இவங்களுக்கு டெஃபினட்டா ரொம்பவே தேவைங்க. ஏன்னா ஆமா. பிகாஸ் யாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், இவரு சூரியவன்ஷி, த்ருவ் சூரியவன்ஷி, ஜுரேல். இவங்க 4 பேர் ஜுரேல் தான் பிளேயிங் லெவல்ல எக்ஸாக்ட்லி ப்ரிடாமினன்ட்டா ஆமா. ஸ்டார்ட் பண்ற மாதிரி இவங்களுக்கு இருக்காங்க. இவங்க டெஃபினட்டா ஒரு இந்தியன் பேட்டர்ஸோட பேக்கப், அதாவது ஒரு டன்னு ம். கணக்குல இவங்களுக்கு தேவைப்படுது. சோ அங்கதான் அதே அங்கதான் இவங்க மாதிரி வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணணும். ஆக்ஷன்லயும் என்ன கேட்டா வாட்ச் அவுட் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா எல்லாரும் மும்பையோட டேலண்ட் ஸ்கவுட்டிங் பத்தி பேசுவாங்க. ராஜஸ்தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து தான் உங்களுக்கு ஆமா ஆமா ஜெய்ஸ்வால் முதற்கொண்டு ரியான் டெஃபினட்டா. பராக், துருவ் சஞ்சு எப்படியாச்சும் ஒரு சாம்சன். அவங்க அகாடமில இருந்து எப்படியோ ஒரு ரெண்டு ஆமா. பிளேயர் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஐயா, இப்ப சூரியவன்ஷி எல்லாருமே ஜடேஜா அப்படிதான். ஏங்க ஜடேஜாவே ஆறாவது வந்து தானே ஆமா வந்தாரு. ஆமா, 2008ல ஜடேஜாவே ஆர்ஆர்ல 8 இருந்து வந்ததும் போது கண்டிப்பா ஆமா இந்த வாட்டி ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர் கிடைப்பாங்க. ஆனா என்ன, ராஜஸ்தான் அட்மாஸ்பியர்ல அவங்க க்ரோ ஆகி வரதுக்கு தான் ஒரு 4 வருஷம் ஆகும் நம்ம ஜெய்ஸ்வால் மாதிரி. மத்தபடி கண்டிப்பா ஒரு 2 பிளேயர் வந்துருவாங்க. ஃபாரினர் யாரோ ஒரு நீங்க கண்டிப்பா போவாங்க அப்படின்னு யாரு ப்ரோ நினைக்கிறீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்? ஒரு ஃபாரினர் ஃபாரின் இப்ப அவங்களுக்கு ஃபாரின் கோரா எனக்கு தெரிஞ்சு செட் ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல, நான் சொல்றேன் பாருங்க, பேக்கப்ஸ் யாராச்சும் டான் சொல்றாங்க. உங்களுக்கு ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, அது நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கு. பேக்கப் ம் மேபி ஒரு மேட் ஹென்ரி. மேட் ஹென்ரி நல்ல ஆப்ஷன். மேட் ஹென்ரி இது ஜேக்கப் டேவிட் ஜேக்கப் மில்லரே மறுபடியும் போலாம். அவர் அங்க இருந்த பிளேயர் தானே, ராஜஸ்தான்ல இருந்த பிளேயர் தானே. யாரு? டேவிட் மில்லர். ஹெட்மயர் டேவிட் பேக்கப்பா போவாங்களா?
டானவன் ஃபெரரா தான் ஆல்ரெடி இருக்காரு. உங்களுக்கு லுஹாண்டி பிரட்டோரியஸ் வேற இருக்காரு பத்தாக்குறைக்கு. ஆமா ஆமா. சோ ஓகே. ஆமா ஆமா. அப்போ டேவிட் மில்லர் அதுதான் ஓகே. சொல்றேன். கரெக்ட் டேவிட் கரெக்ட். மில்லர் ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டம், கிராக் பண்ண முடியாது காம்பினேஷன்ல, அதான் சொல்றேன். ஆமா. சிம்மரன் அட்மயர் வேற இருக்காரு பத்தாக்குறைக்கு. அதுதான் இல்ல நான் அதான் அவருக்கு பேக்கப் தான் பார்த்தேன். டானவன் ஃபெரரா வாங்கிட்டாங்களே. ஓகே டானவன் ஃபெரரா இருக்காரு, ஆமா. லுவாண்ட்ரி பெட்ரோவிச் இவங்க இருக்காரு. மெயினா ஓகே ஓகே. கான்சென்ட்ரேட், அதான் சொல்றேன் நான், இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். இந்தியன் பேட்ஸ்மேனை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். பிளஸ் இந்தியன் ஒரு பேட்ஸ்மேன், இந்தியன் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மேட் ஒரு ஹென்ரி ஃபாரின் மாதிரி. ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப், அவ்வளவுதான். அது நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி, நிறைய பேர். அகைன் அந்த லிஸ்ட் பெருசா. இல்ல ஆடம் ஃபாரின் ஐ மில்னர். திங்க் உங்களுக்கு ஃபாரின் பேசர் கூட தேவையில்ல. ஆல்ரெடி ஆண்ட்ரி பர்கர் இருக்காரு, ஜொஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, குவெனா மாப்பாக்கா இருக்காரு, சாம் கரனும் 2 ஓவர் தள்ளிடலாம். ஆனா அவங்களுக்கு எத்தனை எல்லாமே ஸ்லாட் கொஞ்சம் இருக்கு? இவங்க 4 பேரு. அப்புறம் குவேனா மாப்பாக்கா இருக்காரா? இருக்காரு இருக்காரு, குவெனா மாப்பாக்கா ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆனா ஃபாரின் ஸ்லாட் எத்தனை இருக்கு? இதுவே 4 பேர் ஆயிடுச்சு. அடுத்தது நீங்க யார்? ஹெட்மயர் ஒன்னு, டானன் ஃபெரரா ஒன்னு. ஃபாரின் ஸ்லாட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன் ஆயிடுச்சு, எட்மயர், பர்கர், பிரட்டோரியஸ், மப்பாக்கா, ஆர்ச்சர், ஃபெரரா, 7 பேர் ஆல்ரெடி ஆயிட்டாங்க. 7 இன்னும் பேர் ஒரு இருக்காங்க. இப்ப ஃபாரின் அந்த ஒருத்தர் தான். ஒருத்தர் அதான் அப்ப ஒருத்தர் அவங்க யாராவது இந்தியன் ஒருத்தர். ஸ்லாட்ஸ் தான் நிறைய எடுக்கணும்ல. அதுக்கு இவங்க பேசாம ஏதாவது ஒரு இந்தியன் ஸ்லாட் தான் நிறைய எடுக்கணும். ம். இந்தியன் பவுலர்ஸ் அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் பேக்கப், அதுதான் ஒரு எடுக்கணும். டாப் ஆர்டர் பேட்டர் வேணா போலாம். அதான் ராஜஸ்தான் மேபி கான்வே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டாப் ஆர்டர் ஃபாரினர் அவங்க கிட்ட இல்ல, சும்மா ஒரு பேக்கப்காக. குவிண்டன் டிகாக் பிளஸ் குவிண்டன் அவங்களுக்கு டிகாக் தான் அந்த பட்ஜெட்டுக்காக விக்கெட் கிடைப்பாரா அப்படின்னு தெரியல. குவிண்டன் டிகாக் வர நிறைய டீம்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து அவர் வந்து வாபஸ் வாங்கி வந்து ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட். எனக்கு யாருன்னு தெரியும், அது ஒரு நீல சட்டை போட்ட டீம் தான். ஆனா வந்து அவங்க கிட்ட பட்ஜெட் இல்ல. லக்னோ அத யாரு நம்ம இவரு கண்ணாடி போட்டவரா? யாரு? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தானே சொல்றீங்க? நீல சட்டை இல்ல, டெல்லி லக்னோவா? டெல்லி அவங்களும் இருக்கலாம். இல்ல அவர் குவிண்டன் டிகாக் இதுபடி ஆடின டீம் தான், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்க கிட்ட டெல்லி பட்ஜெட் சுத்தமா இல்ல. கேபிட்டல்ஸா? ஆ டெல்லி கேபிட்டல்ஸா? மும்பை இந்தியன்ஸ். மும்பை. நீல இல்ல பட் அந்த சட்டை பட்ஜெட் பட்ஜெட் இல்ல. இல்ல, அதுதான் அந்த இல்ல இல்ல சும்மா ஒரு பட்ஜெட் ஃபன்காக இல்ல, சொன்னேன். ஏன்னா அதுதான் சொல்றேன். அவங்க பட்ஜெட் தான் குவிண்டன் இல்ல, டிகாக் மேல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. கேகேஆர் ட்ரை பண்ணி ஆல்ரெடி விட்டுட்டாங்க. ரயான் ரிக்கல்டன் இருக்கானே அவங்களுக்கு. ரயான் ஆமா ஆமா. ரிக்கல்டன் ஆல்ரெடி. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து பட்ஜெட்டும் இல்ல, ரயன் ரிக்கல்டன் வேற இருக்காரு. நான் வந்து லைக் என்ன சொல், கேகேஆர் ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. மேபி பட்ஜெட் இருந்தா ஒரு பேக்கப்பா எக்ஸாக்ட்லி மும்பை எக்ஸாக்ட்லி. போயிருக்கலாம் அப்படி சொல்ல வந்தேன். சரி அதான் அவங்க இருக்க ஓகே. பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அதான் குவிண்டன் டிகாக் கொஞ்சம் கஷ்டம். அதான் அவங்க கான்வே மாதிரி ஒரு ஆளுக்கு போலாம், இல்ல ரச்சின் ரவீந்திரா போலாம். அகைன் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பிளஸ் ஒரு பேட்டர் டாப்ல இவங்க ஆட வைக்கலாம் மோஸ்ட்லி. ஓகே, அது மும்பை வரும்போது பார்க்கலாம். ஓகே, இல்ல இப்ப மும்பை அடுத்த. முடிச்சிட்டோம். அதுதான் இல்ல சொல்றேன். ஓ அப்படி. சரி சரி, ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆ. ஓகே, அடுத்த டீம் ம். போயிடலாமா? 21.80 டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க கிட்ட தான் அடுத்தது இருக்கு. ஓகே. அடுத்த பெரிய அமௌண்ட். அதான் இவங்க ஒரு ஒரு டிப்பிக்கல் நம்ம தமிழால கோச்சா போனே தமிழ் சினிமா மாதிரி ஆயி போச்சு அவங்க டெம்ப்ளேட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பயங்கர சுமாரா ஆயி போச்சு. ஹாலிவுட் படம் மாதிரி ஆயி போச்சு. அதாவது இந்த வாட்டியாச்சும் கிளைமேக்ஸ் நல்லா முடியுதா அப்படின்றது பாப்போம். அதான் இவங்களது ஆல்மோஸ்ட் ஸ்கோர் நல்லா தாங்க இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை இவங்களது. ஏன்னா மேல ஐ திங்க் இவங்க ஓப்பனிங் பார்ட்னர் இவங்க ஐ திங்க் கேஎல் ராவ்லே அவங்க வந்து கேரண்டி அவர் மிடில் ஆர்டர்ல தான் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. கேஎல் ராவ்லே நான் மிடில் ஆர்டர்லாம் ஆட போறேன்ற மாதிரி இருக்காரு. அதனாலதான் அவங்க மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறாங்க எந்த டீம்ஸ் இருந்தாலும். போனாட்டி கேஎல் ராவ்ல அதனாலதான் சொல்லிட்டாரு நான் மிடில் ஆர்டர் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா இந்த வாட்டி அவர் எப்படின்னு தெரியல. அவர் ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் மாத்திட்டு இருந்தாருன்னா டீமுக்காக தான் பாக்கணும். இப்ப டீம் வாங்கிட்டாங்கன்னு போது இப்ப டெல்லி கான்ட்ராக்ட் பிளேயர் தான். அவங்க எப்படி யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கு. டூப்ளசி ரிலீஸ் இந்த பண்ணிட்டாங்க. வாட்டி அவர் என்ன மிடில் ஆர்டர்ல, அதாவது இந்த வாட்டி அவர் என்ன மிடில் ஆர்டர்ல ஆட போறதா தான் மோஸ்ட்லி சொல்லியிருக்காரு. மிடில் ஆர்டர் தான் ப்ரோ. கேஎல் ராவ் அப்பனா மோஸ்ட்லி. 2 பேரும் ஓபனர்ஸ் பார்க்கணும். இப்ப அபிஷேக் பொருள் தான் ஐ திங்க் ஓபன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் யாராவது ஒருத்தர் பார்க்கணும். அதான் நான் சொன்னேனே, ஒரு மேபி ஒரு இவங்களுக்கும் மேஸ்லி ஒரு ஃபின்னாலனு, குவிண்டன் டிகாக், அதே அதே குவிண்டன் பென் லெஃப்ட். டக்கெட். மேபி அபிஷேக் போற லெஃப்டா இருக்கறனால மேபி ரைட் பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தர். சொல்லுங்க. பென் டக்கெட். பெண்டக்கெட் அதான் லெஃப்ட்ல அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. லெஃப்ட் 2 பேருமே ஓபனர் இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியல. இல்ல அப்படி பார்த்தா மேத்யூ வேடனும் கில் கிறிஸ்டும் பண்ணாங்கல்ல இங்க அந்த குதிரை கொம்பு ஆஸ்திரேலியா டீமுக்கு. இல்ல இவங்க ஐபிஎல்ல தானே இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனா பயங்கரமா பாத்துட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்றேன் அது நானு. கரெக்ட், அது கரெக்ட். மேபி ஒரு பின் ஆலன் அந்த மாதிரி ஆளுங்களை யாருக்காவது ஒருத்தங்க போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வில்லியங் இருக்காரு ஆப்ஷன்ல. வில்லியங் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அவருமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இல்ல அவர் ஆக்சுவலா T20 செட்டப்ல இல்ல. டிம் ராபின்சன் ஒரு நியூசிலாந்து ஓபனர் ஒருத்தர் இருக்காருங்க. ஐயோ, டிம் ராபின்சன் தானே? டிம் ஆமா, அவர் ராபின்சன் நியூசிலாந்து செட்டப்ல இருந்தாரு. திடீர்னு இப்ப என்ன இன்ஜூரியா என்னன்னு தெரியல. அவர் வந்து அந்த அளவுக்கு இப்ப டிராப் பண்ணிட்டாங்க. இருக்காரு நியூசிலாந்து T20 செட்டப்ல இன்னும் இருக்காருதான். இருக்காரு. அதான் இப்போதான் டெஸ்ட் மேட்சஸ் போகுது. அதனால மேபி அதான் அதுல அவர் இல்ல. ஏன்னா லாஸ்டா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடினாங்க. அந்த சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு ஆடினாரா தெரியல டிம் ராபின்சன். இல்ல ஆனா இருக்காரு, செட்டப்ல இருக்காரு. செஞ்சுரிலாம் வச்சிருக்காரு. மேபி டிம் ராபின்சன் will be a good option உங்களுக்கு. ஒரு அபிஷேக் ஒரு ஓபனிங் பேரு. ஓகே. சோ அப்பதான் உங்களுக்கு
பவுலர்ஸ் இவங்களுக்கு செம செட்டுங்க. ஆனா பிகாஸ் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப அவங்க அந்த இடத்துல மேபி ரிட்டைன் யாரோ ரிட்டைன் ரீடைன் ரிட்டைன் பண்ணி. ரிட்டைன் ஓகே ஓகே, சரி ஓகே, அப்போ ஓகே. ரிட்டைன் பண்ணிட்டாங்க. விப்ராஜ் அதான் பவுலிங் பாருங்க உங்களுக்கு செம சாலிடா இருக்குங்க. குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க்கு, நட்ராஜன், விப்ராஜ் நிகம், ஒரு 5 சாலிட் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் இன்னும் ஒரு பவுலர் யாராவது ஒருத்தர் தேவை. நிதிஷ் ராணா வேற ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க, மறக்காதீங்க. அவர் வந்து ஒன் டவுன்ல வந்துருவாரு கம்பல்சரி. ஆமா கரெக்ட். சோ நிதிஷ் ராணா அதான் அவருக்கு trade- அவங்களுக்கு ஒன் டவுன் ஓகே. இப்ப அந்த ஓப்பனர் ஸ்லாட் தான் ஒருத்தர். அதான் சொல்றேன், அந்த ஜேக் டிம் ஃப்ரேசர் ராபின்சன் மெக்கருக்கு மேபி திரும்ப போவாங்களா, பட் தெரியல, மறுபடியும் அவரை பிலீவ் பண்ணி போவாங்களான்றது தெரியல. இல்லங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க பெஸ்ட் இந்த பின் ஆலன் இல்ல டிம் ராபின்சன் அந்த மாதிரி ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு இல்ல போனா கரெக்டா ஜானி இருக்கும். பேஸ்டோ. இல்ல பட் மைட் பி. இல்ல பட் பட்ஜெட் கீப்பர்னா. அந்த பட்ஜெட்ல கிடைக்கும். இல்ல அவரு கீப்பர் கேஎல் அவருமே ராகுல் ஒரு இருக்கார்ல, 8 சோ கீப்பர் போக மாட்டாங்க. அவருமே ஒரு 8-9 கோடி இல்ல அவர் கீப்பர் மட்டும் இல்ல, ஜானி ஃபீல்டிங் நல்லா பேஸ்டோ வந்து பண்ணுவாரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய டீம்ஸ் ஓப்பனர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களாம் மேபி போலாம். ஏன்னா ஒரு கீப்பர் ஓப்பனிங் இது ஒரு ஆப்ஷன் போது சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம யாரு, ராஜஸ்தான் ராயல்ஸா? இல்ல ராஜஸ்தான் கூட ஜுரல் இருக்காரு, கீப்பர் பிரச்சனை இல்ல. ஆர்சிபிக்கு ஃபில் சால்ட் பேக்கப் யாரா அப்படி பார்த்தாங்கன்னா சொல்றேன். ஆனா அவருக்கும் ஜிதேஷ் சர்மா இருக்காங்க, திரும்ப ஒரு கீப்பர் போக மாட்டாங்க. கரெக்ட் பட் அதான் கரெக்ட். ஜானி பெஸ்டோ கண்டிப்பா அவரு எனக்கு தெரிஞ்ச அன்சோல்ட் அவர் அளவுக்கு அண்ட் அந்த இவங்களுக்கு மாதிரி இன்னொரு பிளேயர் கிடையாது. ஃபிஃப்த் bowling ஆப்ஷன் இல்ல. இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்த் bowling ஆப்ஷன் கிடையாது. அவருக்கு யாராவது ஒரு ஃபிஃப்த் ஒரு சாலிட் பவுலருக்கு மேபி போனா போலாம். ம் சோ Definite-ஆ. ஓகே. அது ஒண்ணு தேவை. ஆமா, அப்போ அடுத்து எந்த டீம் போலாம்? குஜராத். ஏன்னா அவங்க கிட்ட குஜராத் 12 ஓகே. கோடி இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் 12.9 இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 12.9 தான் இருக்கு. ம் So ம் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கோர் செட் ஆயிடுச்சு. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா போன வாட்டி மிடில் ஆர்டர் பெருசா டெஸ்ட் ஆகல இவங்களுக்கு. அதுதான் அப்கோர்ஸ் கிளென் பிலிப்ஸ் இருந்தாரு ஒரு ஹிட்டர். அப்கோர்ஸ் அவர் பாதி சீசன்ல போயிட்டாரு ஏதோ கொஞ்சம் இல்ல நீங்க இன்ஜுரி மிடில் ஆர்டர் பிரச்சனை. வந்து டெஸ்ட் ஆகலன்னு சொன்னீங்க. ஏன்னா ஆமா, நிறைய மேட்ச் வந்து சாய் சுதர்ஷன், பட்லர் அண்ட் ஆமா, இன்னும் கில்லே டாப் 3 முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. டாப் 3 ரன் அடிச்சு முடிச்சிட்டாங்க. அது பத்தாக்குறைக்கு இன்னும் இன்னும் பட்லர் வேற இன்னும் எக்ஸ்போஸ் ஆகல. ஆமா, குஜராத்தோட இது எக்ஸ்போஸ் ஆகல. சரி. அப்படியே 4 பேர் போனாலும் ரூத்தர்ஃபோர்ட் வந்து அவர் பேருக்கு ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப ரூத்தர்ஃபோர்டும் இல்ல Definite-ஆ. அப்படின்னும் போது தான் ஆமா. இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க மிடில் ஆர்டர் இல்ல கிளென் எப்படின்றது. பிலிப்ஸ் இருக்காரு இந்த வாட்டி அவரை இறக்கி விட்டுருவாங்க. அது ஒண்ணும் யாரு? பிரச்சனை கிடையாது. கிளென் பிலிப்ஸ் ஆமா அவர் இருக்காரு இருக்காரு, இந்த இறக்கி வாட்டி. விட்டுறாங்க. பட் நான் என்ன சொல்றேன், இப்ப எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. அவங்க மிடில் பட் ஆர்டர் செட் ஸ்டில் ஆகி இந்த இவங்களுக்கு சீசன் தான் இன்னொரு அவங்களுக்கு வந்து டெஸ்டிங்கா இருக்கும் அந்த மிடில் ஆர்டர் ரோல். ஏன்னா போன வாட்டி பெருசா எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு தேவையே எக்ஸாக்ட்லி. படல. ஆமா ஆமா அதான் சொல்றாங்க. அண்ட் இவங்களுக்கு இந்தியன் பேசஸ் வந்து பத்தாக்குறையே கிடையாதுங்க. அதாவது ஒரு கண்டெய்னர் கணக்குல இருக்காங்க. அதாவது ம் முகமது ம் சிராஜ், அர்ஷத் கான், நிஷாந்த் சிந்து, இவரு யாரு, ஆஹ் இஷாந்த் சர்மா, ரபாடா. பவுலர்ஸ் இவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து டன்னு கணக்குல இருக்காங்க. மேபி ஒரு பேக்கப்புக்காக போலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸ்னு வந்து பார்த்தா ரஷித் கான் இருக்காரு, ஜெயந்த் யாதவ், அண்ட் யாராவது ஒரு லெக் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் லெக் ஸ்பின்னர் யாராவது ஒருத்தங்களுக்கு போலாம். மேபி ஒரு ரவி ராகுல் பிஷ்னாய் சார், ஒரு பேக்கப். ரவி பிஷ்ணாய் அந்த பட்ஜெட் கிடைக்க மாட்டாரு. ராகுல் தெவாட்டியாவே போடுவாருங்க லெக் ஸ்பின். அவரை இவங்க யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவருமே ஆமா. ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி போடுவாரு. ராகுல் தெவாட்டியா. அதான் இல்ல ஓகே ஓகே, கேட்டுதான் இருக்கேன், சொல்லுங்க. இல்ல இல்ல நான் இங்க அவருமே ஒரு 2 ஓவர் ம், போடுவாரு. அவரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா, அதுதான் ஆமா பிரச்சனை. அதான் அவரு லாஸ்ட் நான் அந்த இதுதான் சொல்லணும். இந்த சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் 2022ல இருந்து நல்லா தான் ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு அவரு. அவர் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதுதான். அதான் ஆண்ட் இவங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டர் யாராவது ஒரு டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ஆள் இவங்க டீமுக்கு மேபி ஆ செட் ஆகலாம். ஆகலாம். பட் அதான் அகைன் அவங்க டேவிட் மில்லர் அங்க இருந்தவர் தானே, ஆமா ஆல்ரெடி ஆமா அவங்க மேபி. செட்டப்ல இருந்தவர் தான். பட் அது இல்ல டேவிட் இந்த ஜேக்கப்ஸ் அகைன் ஒரு இவங்களுக்கு பென் பெவன் ஜேக்கப்ஸ் கரெக்டா இருக்கலாம். இவங்க அந்த பட்ஜெட் தான் டேவிட் மில்லர் கிடைப்பாரா அப்படின்னு தெரியல. 12 தான் இருக்குன்னும் போது. கரெக்ட் 12 தான் இருக்கு. ஆமா. மேபி உங்க பிளஸ் ஒரு பேக்கப் இந்தியன் பேட்ஸ்மேன் யாராவது ஒரு பேக்கப் பார்க்கணும் இவங்க. ஆமா. குமார் குஷாகரா இருக்காரு, குர்னூர் சிங் பிரார் அவரும் இருக்காரு. ம் ஆக்சுவலி யாராவது இல்ல ஒரு எப்படி ப்ராப்பர் இருந்தாலும் அவங்க பேட்ஸ்மேன். பேக்கப் போவாங்க. மோஸ்ட்லி குஜராத்லாமே அந்த ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் தான் பார்ப்பாங்க. ஒரு செட் சில டீம்ஸ் ஆயிடுச்சு. தான். இந்த நீங்க 2019 டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் அந்த மாதிரி 25 பிளேயர் எடுக்கலாம் போது 19 பிளேயரே போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு போவாங்க. மோஸ்ட்லி எல்லா டீம்ஸும் அவங்க அந்த ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சோ நிறைய இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க எல்லா Exactly. டீம்லயும். ஆமா ஆமா. ஆமா. ஓகே. சோ அடுத்த டீம் போயிடலாமா? எல்எஸ்ஜி ம் இவங்களோட பார்ட்னர், புதுசா வந்த பார்ட்னர் எல்எஸ்ஜி. லக்னோ சூப்பர் சோ ஜெயின்ஸ். ஆமா ம் இவங்க கிட்ட 22.95 crores இருக்கு. ம் அண்ட் ரிட்டைன்டு பிளேயர்ஸ்னு
ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா வண்டியா ஒரு நல்ல பினிஷர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு போன வாட்டி கொஞ்சம் ஓப்பனர் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அப்கோர்ஸ் எய்டன் மார்க்கரம் ஆனா ஒரு இது ப்ரூவ் பண்ணாருங்க. அதாவது எனக்கு ஒரு மிடில் ஆர்டரை விட ஓப்பனிங்ல தான் ஒரு நல்ல இது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல நல்லாவே அட்லீஸ்ட் T20ல. ஆமா. அண்ட் இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா சின்னவர் அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரேட் பண்ணிருக்காங்க. முகமது ஷமி ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க. அண்ட் அகைன் அது ஒரு நல்ல ஒரு ஆமா, முகமது சூப்பரான ஷமி ஒரு இப்போ நம்ம போன வருஷம் சொல்லிட்டு இருந்தோம் எல்லாம் ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் பவுலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முகமது ஷமியும் இன்ஜுரி ப்ரோன் தான், பட் அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ அவர் இதுக்கப்புறம் இன்ஜுரி ஆக மாட்டாரு. ஐபிஎல் ஆடுறதுனால, ஏன்னா இந்தியன் டீம் செட்டப்ல இல்ல, ஜஸ்ட் இவரு நம்ம இது டொமஸ்டிக்ஸ் அண்ட் ஐபிஎல் ஆடுறதுனால பெருசா இன்ஜுரி ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன் முகமது ஷமி. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிப்பா மயங்க் லக்னோ பவுலிங்க்கு எனக்கு தெரிஞ்சு முகமது ஷமி ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாரு. எக்ஸ்பேக்டர் தான். பட் ஸ்டில் இந்த மயங்க் யாதவும் மோஷின் கானும் ஃபுல் இது ஆடுவாங்களா? அவங்கள அது பத்திலாம் எனக்கு எனக்கு தெரியல வந்து ப்ரோ. அவங்க எப்படி அதான் நீங்க யோசிக்க அவங்க மயங்க அவங்க அவங்கள நம்பிதான் போறாங்க. பட் அவங்க இன்ஜுரி ஆயிட்டு தான் இருக்காங்க ஒரு வாட்டி. இல்ல நம்மளே எத்தனை வாட்டி நம்ம அதுதான் வீடியோ சொல்றேன். போட்ட காலத்துல இருந்து அடிச்சாச்சு அவங்க ரெண்டு பேரையும். இல்ல இந்த மயங்க் யாதவ் சும்மா 4 ஓவர் வந்து ஒரு 3 மேட்ச் 4 ஓவர் 12 ஓவர், அதாவது 3 மேட்ச் போய் சேர்த்து ஒரு 12 சேர்த்து ஓவர் அதான் போடுறாரு. சேர்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் முதுக புடிச்சிட்டு போயிடுறாரு என்சிஏவுக்கு. இது எப்படிங்க? அதாவது மோஷின் கானுமே ரொம்பவே இன்ஜுரி ப்ரோன். அவர்லாம் ஃபுல் சீசனா ஒரே ஒரு சீசன் கிடைச்சா இந்த 2022ல ஃபுல் சீசன் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவர் நடந்த 3 ஆமா, சீசன்லயுமே அதுதான் சொல்றேன். ஃபுல்லா அதுக்கு இவங்க அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இந்தியன் பவுலர் தான் வேணும்னா, அப்ப அதுக்கு இவங்க சேத்தன் சக்காரியா மேபி போலாம். அதுக்கு தான் அர்ஜுன் டெண்டுல்கர் வாங்கியிருக்காங்க சின்னவரு. அர்ஜுன் டெண்டுல்கர் வாங்கிருக்காங்க, சேத்தன் சக்காரியா மேபி போலாம் ஆப்ஷன்ல. பட் அகைன் மறுபடியும் நிறைய அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் நிறைய பேர் சேர்ந்து போயிடுவாங்க. பிரின்ஸ் யாதவ் கூட ஃபாரினர் பிரின்ஸ் யாதவ் போன டே ஆகாஷ் சிங் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆல்ரெடி, ஆ அதான் ஆகாஷ் சிங் வேற இருக்காரு. ஆமா ஆமா, ஆகாஷ் சிங் நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்டர் தான் வச்சிருக்காங்க அவங்க. நான் அதான் ஃபாரினர் யாராவது ஒருத்தர் போவாங்களா பேட்டிங்? அதான் ஒரு ஃபாரினர் நீங்க சொன்னீங்களா இந்த பேர்ஸ்டோ, பென் டக்கெட் அந்த மாதிரி ஒரு ஓப்பனர் ம் யாராவது ஒருத்தங்களுக்கு போனா போவாங்க. இந்தியன் ஓப்பனர் ஒரு பிருத்வி இல்ல, ஷா அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து இது மிச்சல் மார்ஷ் கிடையாதுல்ல இந்த வாட்டி. இருக்காரு ரீட்டைன் பண்ணிருக்காங்க. இருக்காரு இல்ல, ஐபிஎல் ஆடுவார்ல, அவரை பத்தி யாரும் எதுவும் பேசுற மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். இல்ல ஆடுவாரு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அப்போ பேக்கப்பா போனாங்கன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு, கீப்பிங் பிரச்சனை இல்லை. அப்ப இவங்க பேஸ்டோ பென்டகன் ரெண்டுமே கீப்பர் தான் போது இவங்க அதான் மறுபடியும் ஒரு ஏதோ நம்ம சொன்ன மாதிரி அதே தான் ஃபின் ஆல்னு யாராச்சும் போலாம் இவங்களும். பேக்கப். பேக்கப்காக சும்மா. ஆனா ஸோ இவங்க டீம் அடுத்தது. காம்பினேஷன் இப்ப கூட எனக்கு புரியல. அதான் சொல்றேன் விடுங்க, புரியாத ஒரு விடுகதை இது. ஆமா, ஓகே ஆனா சோ பரவாயில்ல, இந்த அடுத்த டீம் வச்சு டீம் லாஸ்ட்ல போன வருஷம் எப்படியோ கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாங்க. நம்ம சொன்ன அளவுக்கு லாஸ்ட்ல முடியல, நம்ம ஆளுங்க தான் அது லாஸ்ட்ல முடிச்சாங்க, அது வேற விஷயம். ஓகே அடுத்தது எஸ்ஆர்ஹெச் போயிடலாம். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 25.5 இருக்கு. ம் அவங்களது வந்து பாத்தீங்கன்னா யா என்னாச்சு ப்ரோ? இல்ல பாத்துட்டு இருக்காங்க ரிட்டர்ன். ஓகே ஓகே. அவங்களுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் bowling தான் அவங்க மெயினா பாக்குறாங்க. ஏன்னா பேட்டிங் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. அபிஷேக் சர்மா ஹெட் தான் ஓபன் பண்ண போறாங்க. கிளாசன், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமிந்து மெண்டிஸ், ம் நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபார்ம் எனக்கு இங்க நிஜமாலே எனக்கு ஒரு இதா இருக்குங்க. ஏன்னா போன சீசன் ரொம்பவே சுமாரான சீசன். இந்த ம் சீசன் அவர் எந்த மோட்டிவ்ல வர போறாருன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் இன்டர்நேஷனலுமே ரொம்ப இன் அண்ட் அவுட்டா தான் இருக்காரு. ஆமா ஆமா, கரெக்ட் தான். அவர் இந்தியனோட பிளஸ் அவரும் பெருசா அந்த கொடுத்த சான்சஸ் பெருசா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தெரியல நிதிஷ்குமார் ரெட்டி இந்த வாட்டி. போன சீசன்ல இவங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹர்ஷ் துபேன்னு ஒரு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஹாஷ் ஒரு துபே, சூப்பர் ஆமா பாயிண்ட். ஆமா ஆமா, அவரு கரெக்ட். சூப்பரான பாயிண்ட் இந்த டோர்னமெண்ட்ல. இப்போ அவங்க அகைன் அவங்க கிட்ட அந்த ஆடில் ரஷீத் ஜாம்பாலாம் இல்ல, அந்த இடத்துல மறுபடியும் ஒரு லெக் ஸ்பின்னர் போறாங்களா, ராகுல் பாஸ் சாரும் போலர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு மெயினா வேணுங்க. பாஸ் போலர்ஸ் இவங்களுக்கு மெயினா வேணும். யாரு ஆமா, பேட் கமின்ஸ் இருக்காரு, ஹர்ஷல் ஷமி பட்டேல், இல்ல, ஷமி ஜெயதேவ். இடத்துல கண்டிப்பா ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்ல. ஆமா டெஃபினட்டா யாராவது ஒருத்தர் இந்தியன், அதாவது ஒரு இந்தியன் பேசர் யாராவது ஒருத்தர் வேணும் அந்த இடத்துல. ஆகாஷ் தீப் அண்ட் இருக்காரு ஆப்ஷன்ல, மேபி இவங்க ஆகாஷ் தீப்புக்கு போலாம். டெஃபினட்டா ஒரு ஏன்னா நல்ல இத. கொஞ்சம் கைண்ட் ஆஃப் அதே சிமிலர் ஆக்ஷன் அண்ட் அதே லைன் லென்ஸ் இருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச் ஆமா மைட் பி ஆமா இன்ட்ரெஸ்டட் ஆமா. இன் ஆகாஷ் தீப். அதுக்கப்புறம் ஃபாரினர் யாராச்சும் ஒருத்தர் போவாங்க கரெக்டா. அதுதான் டெஃபினட்டா. செட் அவங்களுக்கு வந்து ஓகே. கம்மின்ஸ் அரவிந்த் சத்யநாராயண கிளாஸ்லாம் ராஜு செட். கூட போலாம். ஆ சத்யநாராயண ராஜு கூட போலாம். அவர் கூட ஒரு நல்ல இதா தானே இருப்பாரு ஓகே, சத்யநாராயண ராஜு. கண்டிப்பா. லோக்கல் அவங்க பாய். ஸ்கவுட்ல கண்டிப்பா பண்ணியிருந்தா போலாம். இது நான் ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போ கண்டிப்பா யார் கம்மின்ஸ் கிளாசன் அண்ட் ஹெட் செட். இப்போ அந்த இன்னும் ஒருத்தர். கிளாசன், ஹெட், கமின்ஸ், யஷான் மல்லிங்கா, பிரைடன் கார்ஸும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா, இல்ல 11ல இப்ப அண்ட் யார் காமின்ஸ் ஆட மெண்டிஸ். போறாங்க? அது யாராச்சும் அவங்க ஆப்ஷன்ல போறாங்களா இல்ல ப்ரோ பேக்கப் போறாங்களா? ஏஷான் மல்லிங்கா கூட ஒரு சூப்பரான ஒரு டெத் பவுலர் தான். ஆ இவங்களுக்கு ஃபாரின் இது எல்லாமே கவர்டுங்க. இவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த இந்தியன் ஒரு பேசர்ஸ் அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் பேக்கப்புக்கு. ஸ்பின்னர்ஸும் வேணும். ஏன்னா ராகுல் சாரும் விட்டுட்டாங்க, ஜாம்பான் அடில் ரஷீதும் இல்ல என்னும் போது.
டெஃபினட்டா ஸ்பின்னர்ஸ் ம் யாராவது ஒருத்தங்க வேணும். இப்ப மேபி ஒரு பிஷ்னாய் போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. மேபி அதே மாதிரி இவங்க ஒரு ஒரு தனுஷ் கோட்டியான் போலாம். இவங்க கிரவுண்ட்ல ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார்ல. டெஃபினட்டா கண்ட்ரோல் பண்ணுவாரு. விக்கெட் சரி விக்கெட் அதான் சொல்றேன். இவங்க எஷான் மல்லிங்கா மாதிரி ஒரு ஆள் எடுத்துருவாரு விக்கெட். ஹெட் ம். கூட ஒரு 2 ஓவர் சுத்துவாருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆமா. ஹெட்டெல்லாம் ஃபோர் அஷ் டைமென்ஷனல் பிளேயர். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். இந்த கிளென் பிலிப்ஸ், கேதார் ஜாதவ் ஹெட்டு, நம்ம டானான் ஃபெரேரா ஃபோர் டைமென்ஷனல் பிளேயர். எல்லாமே கீப்பிங் முதல் கொண்டு பவுலிங் எல்லாருமே பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணது ஒரே எல்லாமே விஷயம் கவர் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணிட்டோம். தான். சோ இப்போ நம்ம லாஸ்ட் ரெண்டு டீம்ஸ் வந்துடலாம். ப்ராபப்ளி இந்த ரெண்டு டீம் தான் ஆக்ஷனே விளையாட போறாங்க அப்படின்றது வந்து சொல்லிடலாம். இன்னும் நிறைய வேலை இந்த வாட்டி இந்த ரெண்டு டீமுக்கும் மிச்சம் சாப்பிட்ற வேலை கண்டிப்பா கிடையாது. பட் அதான் இவங்க கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு அங்க பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்றதுதான் பெரிய கேள்வியே. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 60+ crores வச்சிருக்காங்க. டக்குன்னு இவங்களோட அப்படியே டாப் 3 பை சொல்லுங்க பார்க்கலாம் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு டீம் நம்ம டாப் 3 போதும், டாப் 5 போலாம். கேமரூன் கிரீனே கேமரூன் கிரீன் தான், அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவும் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. கேகேஆருக்கு ஆமா கேமரூன் போவாங்க. பட் நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு டீமுக்கு வந்து டாப் 3 பத்தாது. அவங்க வந்து 11 செட் பண்ணிட்டு பேக்கப்ஸும் கொஞ்சம் தேவை அப்படின்னும் போது இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு டாப் 5 பார்க்கலாம் ஆமா, அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். கேகேஆருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரூன் கிரீன் வந்துருவாரு. ம். இப்ப இப்ப ஆண்ட்ரே ரசல் வேற இல்ல, சோ அவரோட இடத்துல மேபி ராமன் பவல் அவர் வந்துருவாரு. பவர் கோச்சா இருக்கிறாரு. ஆமா. ஓகே. ஸோ ஐ திங்க் இப்போ இவங்க ஓப்பனிங் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஓப்பனரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது இவங்களுக்கு, அதான் ப்ராப்ளம். மேபி அங்கிரிஷ் ரகுவன்ஷியை வச்சு ஓபன் பண்ணுவாங்களா? இல்ல அதான் இல்ல அதுக்கு தான் யாராவது உங்ககிட்ட 60 crores இருக்கே. ஓப்பனர் யாராவது வாங்கிடலாம் அவ்வளவுதான். ஆக்ஷன்ல போய் யாராவது ஒருத்தர் வாங்க வேண்டியதான். ஓகே ஒரு டிக்காக் பேர்ஸ்டோ மறுபடியும் இல்ல போவாங்களா தெரியல. இவங்க மேபி பேக்கப் யாராச்சும் போலாம். கேகேஆருக்கு இப்ப கீப்பர் யார் இருக்கா? பேர்ஸ்டோ பேர்ஸ்டோ கீப்பர் இப்போதைக்கு யாரும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன். கேகேஆருக்கு பேஸ்டோ குட் பி கிரேட் ஆப்ஷன். டெஃபினட்டா பேர்ஸ்டோ, குவிண்டன் டிகாக் யார் வேணாலும் போலாம். கேமரூன் கிரீன் மெயினா போயிடுவாங்க இவங்க, அதுதான் இப்போதைக்கு அவங்க வந்து ஆல்ரவுண்டர் அவங்க அவங்க கிட்ட இருக்க அதான் பட்ஜெட்டுக்கு பாக்குறாங்க. ரெண்டு பேருமே வாங்கலாம். அப்படியே இப்போ யாரு சுனில் நாராயண மறுபடியும் ஓப்பனிங் விட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ரைட் ஹேண்டருக்கு வந்து பேஸ்டோ பிளஸ் சுனில் நாராயண் யோசிச்சு பாருங்களேன். பேஸ்டோ மட்டும் ஆனிஸ்ட் டே, சுனில் நாராயண் எப்படி இருக்கும் அந்த சரியான டிஸ்ட்ரிக்ட் ஓப்பனிங் பயங்கரமா பேரா இருக்கும். இருக்கும். ஆமா. ஆனா அங்கிரிஷ் ரகுவன்ஷி 3ல ஸோ வருவாரு எனக்கு மிடில் தெரிஞ்சு நம்ம ஆர்டர். இதான் சொல்லுங்க பேஸ்டோ லாக் மிடில் ஆர்டர் பண்ணிடலாம். அதான் சொல்றேன். ஒரு மிடில் ஆர்டர் இவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஒரு இந்தியன் கோர் பிளஸ் ஒரு ஃபாரின் கோர் யாராவது ஒருத்தங்க, ஃபாரின் பேட்டர் யாராவது ஒருத்தங்க தேவை மிடில் ஆர்டர்ல. பிளஸ் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உம்ரான் மாலிக், வைபவ் அரோரா, இவரு யாரு ஹர்ஷித் ராணா, 3 பேரு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பிளஸ் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் நிறைய ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு ஆமா. இவங்க இந்த அதே மாதிரி இவங்க வேணும்னா ஆர்டர். ஃபில் பண்ணணும், ரசல் ஸ்பாட் அப்படியே ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரோமன் பவல் போலாம். நம்ம ரோமன் பவல் சேனலுக்கும் ஆட்டோமேட்டிக். ரோமன் பவலுக்கும் இல்ல அதான் அவருதான் வாக்கின் ஆட்டோமேட்டிக்கா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆண்ட்ரே ரசலோட பிளேஸ்ல. ஆமா. இல்ல ஆனா நம்ம சேனலுக்கும் ரோமன் பாலுக்கும் நிறைய பழைய ஹிஸ்டரிலாம் இருக்குது. என் வீடியோஸ் கந்தேஷ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஓ இல்ல நானும் கந்தேஷ் ரோமன் பால கழுவி ஊத்திருப்போம். எதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனா இருக்காரு அப்படி இப்படின்னு ஒரு இதுல. பட் அதான் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஓ அந்த கண்டிப்பா T20 ஏன்னா வரைக்கும். இன்னுமே அவர் ஒரு பெரிய நாக்கெல்லாம் ஆடி ப்ரூவ் பண்ணல. உண்மை அதுதான். இது வந்து வன்மத்தை கேட்கறேன் அப்படின்னு இல்ல. ரோமன் பவுல் லைக் அங்கங்க ஒரு நான் ஒரு சொல்றேன் நிமிஷம் ஒரு ஃபியூ சின்ன இல்ல ஒரு சின்ன நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரே தவிர பெரிய நாக்கு ஒன்று ஆடி ப்ரூவ் பண்ணி மைண்ட்ல நிக்கிற மாதிரி அவர் இன்னும் அந்த ஐபிஎல் சம்பவம். அவரோட ம் அவரோட டெக்னிக் வந்து என்னன்னா சும்மா இந்த ரேஞ்சில போட்டா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அவ்வளவுதாங்க. ம் அவர் எப்படி வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஆறதே ஒரு பெரிய புதிதா. பட் அதான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ ரசல் பிளேஸ்ல கண்டிப்பா ரோமன் பால் தான் பேக்கப், வேற வழி இல்ல. ஒரு ஸ்பின் பேக்கப் இவங்களுக்கு தேவை. இது அதான் ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல், சுனில் நாராயணுக்கு அப்படியே பக்கா ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு மிடில். டெஃபினட்டா. ஆமா இல்ல நம்ம பட் இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு ஒரு வச்சிருக்கோம். பட் கேகேஆரும் போவாங்கல்ல அப்படி சொல்றேன் நானு. டெஃபினட்டா ம் போவாங்க தான். பட் கேமரூன் கிரீன அதாவது அவங்களுக்கு தான் மெயினா போவாங்களே இவங்க. ஆமா. கேகேஆரோட இது வந்து இவ்வளவுதான் அதே போகும். மாதிரி அதாவது இவங்க 60 crores இருக்குன்றதுனால ஒரு ஹர்ஷித் ராணாக்கு ஒரு ஆகாஷ் மத்வால் போக வாய்ப்பு இருக்கு. ஆஹ் அதே மாதிரி வேற இது வந்து இந்த டீமுக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேஸ் சேர்த்து சொல்லணும்னா இந்த ரெண்டு டீம் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி லைக் போடுது. ஏன்னா மற்ற டீம்லாம் அவங்க கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு நிறைய டொமஸ்டிக் பிளேஸ் தான் எடுப்பாங்க. அவங்க ஸ்கவுட்ல யார் இருப்பாங்க அப்படின்னு தெரியாதுன்னும் போது கேகேஆர் அண்ட் சிஎஸ்கேக்கு மெயின் பிளேஸே ஃபில் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னும் போது இந்த ரெண்டு டீமுக்கு தான் வந்து நம்ம கொஞ்சம் காம்பினேஷன்ஸ்லாம் போட்டோம். நான், ஸ்ரீனி ப்ரோ, எங்க அண்ணா, அப்புறம் ஸ்கந்தேஷ் கூட எல்லாம் சேர்ந்து. ஸ்கந்தேஷ் அன்பார்ச்சுனேட்டா மிஸ் அவுட் ஆகிறான். பட் அதுதான் நாங்க போட்டோம் அப்படின்னால கேகேஆர் அண்ட் சிஎஸ்கேக்கு வந்து இவங்க இந்த பிளேலாம் இவங்க போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த டொமஸ்டிக் பிளேஸ் எடுக்கிறது அது அவங்களோட ஸ்கவுட்டிங். ஏஆர் ஸ்ரீகாந்த் இப்போ சிஎஸ்கேல இருக்காருன்றதை பொறுத்து. அதே மாதிரி இவங்க நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போல சொன்னீங்களே அகைன் அந்த மேட் ஜேக்கப் டஃபி, ஹென்ரியன், ஜேக்கப் டஃபி போக வாய்ப்பு ஜேக்கப் டஃபி, இருக்கு. மில்லோருக்கு வில்லு ஒருவருக்கு அந்த நியூசிலாந்து பிளேஸ் அப்படியே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ இல்ல இந்த திங்க் ஆஸ்திரேலியன் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு துவர்ஷியஸ், தட் பென் மேக்ஸ் அதுதான். துவர்ஷியஸ்.
இந்தியன் டொமஸ்டிக் கீப்பர் யாரா அதான் பேஸ்டோ போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 11ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி கீப்பர் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேஸ்டோவே அவரே கீப்பிங் மேபி ஒரு பண்ணிட்டு பேக்கப் கீப்பர் தான் அந்த லூனிச் சோடி அந்த மாதிரி பேக்கப் யாராவது தான் நம்ம ஒன்ஸ் போட்டுருக்கோம். பேடியே கூட எடுக்கலாம். இப்போ ஒரு இது சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்களே, ஆண்ட்ரே சித்தார்த் அவர் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களா? ஆண்ட்ரே சித்தார்த்தையும் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே மேபி அவங்கள போலாம் அப்படி வேணா. போலாம். நாராயண் ஜெகதீஷன் இருக்காரு, எங்க ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன். ஆமா, நாராயண் ஜெகதீஷ் ஏற்கனவே அங்க ஆடின பிளேயர் தான். சோ அதுதான் ஐ திங்க் ஆமா அப்போ கேகேஆருக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் டக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ்டோ ஒரு வில்லோரூருக்கு, எனக்கு தெரிஞ்சு வில்லோரூருக்கு சிஎஸ்கே போவாங்க. பட் கேகேஆருக்கு தான் சும்மா அந்த பொசிஷன்ல அந்த ஃபாஸ்ட் பவுலர் யாரோ ஒருத்தர் வச்சு போகலாம். அடுத்தது ரோமன் பவுல் கண்டிப்பா ரசலோட இடத்துல கண்டிப்பா ஒரு செட்டைன் ஆடுவாரு. கேமரூன் கிரீன், அதுக்கப்புறம் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் வன்ஷ் பேடி. வாஜ்பாய். ஆமா. ஓகே, சோ எனக்கு ஓகே, தெரிஞ்சு சோ இப்ப கேகேஆரோட அடுத்தது டாப் மஞ்சள் 5 சக்காக்கு தான். வந்துடலாமா? ஓகே, அடுத்தது மஞ்சள் சக்காக்கு ஃபைனலி வந்துடலாமா? மஞ்சள் படை. இதுக்காக தான் உங்களை வீடியோல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சோன்றது எங்களுக்கு தெரியும். வேற வழி இல்ல. இதுக்காக தான் வியூவர்ஸ் அப்பதான் ஃபுல் நிறைய பேர் வீடியோவே வெயிட் பண்ணிட்டு பாப்பீங்க. இருப்பாங்க. இதுக்காக தான் வியூவர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஆமா. சோ அதான் இவங்களது நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ம் இவங்களது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கோர் ஆல்மோஸ்ட் செட்டுங்க. இந்தியன் டாப் ம் டாப் 5-6 இந்தியன் கோர் ஆல்மோஸ்ட் பிருத்வி செட். ஷா நிறைய ஓகே. பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிருத்வி ஷாலாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா பேக்கப் பண்ணி வாய்ப்பே உட்கார வச்சு இல்ல. டாப் 4 செட் வர இந்தியன் பிளேயர்ஸ். முடியாது, கிராக் பண்ண முடியாது இந்த ஆமா. காம்பினேஷன்ல, நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், அதேதான் சாம்சன், நானும் இந்த சொன்னேன். டாப் அதுதான் 3 எதுக்கு கிராக் பண்ண பேக்கப்பா நீங்க முடியாது. பிருத்வி ஷா எடுத்து உட்கார வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு போவாங்க. ஊர்வில் பட்டேலே ஊர்வில் பட்டேலே ஃபர்ஸ்ட் ஆ, ஆஃப் கிராக் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு இப்போ என்னன்னா எப்படி சொல்றது, கீப்பர் சிஎஸ்கே போக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்ல இல்ல, இருக்காரு 11லயே இருக்காரு 3 கீப்பர் வந்துருவாங்க. தோனி, ஆமா உர்வில் ஆமா. பட்டேல் and சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன், ராமகிருஷ்ணா கோஷும் இருக்காருங்க, ஆமா, அவரும் கவனிக்கல. பேக்கப் ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காரு. அதே ஆமா மாதிரி இப்ப நான் இது வந்து ஒரு கிளியர் பண்ணிடணும்னு நினைச்சேன். இங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோனி இங்க நான் வந்து சொல்றேன் பாருங்க. கீப்பரா தான் சொல்லுங்க சொல்லுங்க இருப்பாருன்னு சொல்லுங்க. நினைக்கிறேன் இந்த சீசன். ஏன்னா தோனி இம்பாக்ட் பிளேயரா இருந்தாருன்னா கண்டிப்பா சிஎஸ்கேல வசூல் பண்ண முடியும். நான் ஏன் சொல்றேன்னா தோனி வந்தாருன்னா கடைசியில வர போறாரு. 5-6 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தோனி வரணும்னா ஒரு மேட்ச் தோனி இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஒரு மேட்ச் 5-6 விக்கெட் விட்டுட்டே இருப்போமா? அப்படி பண்ணா நம்ம ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாது. தோனி உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ ஐ திங்க் அது இது நான் சொல்லிட்டே இருக்கேன். பட் சிஎஸ்கே என்ன பிளான்ல ஏங்க இருக்காங்க அவருக்கு அப்படின்னு தெரியல. இல்ல இந்த அவங்க வந்து பைசா வசூலா 15th ஓவர் மேல எப்போ விக்கெட் வந்தாலும் தோனி தான் வருவார் அப்படின்ற முடிவுல இருந்தாங்கன்னா மேபி அப்படி பண்ணா அவர் இம்பாக்ட் பிளேயரா ஒரு மேட்ச் காட்டலாம். பட் ஏன்னா நீங்க ஃபேன்ஸ் கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு தோனி வரான்னு சொல்லி டிக்கெட் விக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல, ஏன்னா அவர் அதான் சொல்லியிருக்காரு, சஞ்சு சாம்சனே இது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எனக்கு தோனி கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல ஒரு செகண்ட் ஸ்லிப்ல நின்னா கூட எனக்கு அதுதான் என்னோட ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், ஒரு ட்ரீம் மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அப்ப அப்கோர்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸோட இது வியூ, பைசா வசூல் அதெல்லாம் சொல்றீங்க. பட் ஸ்டில் அவரோட அந்த முழங்கால் முட்டி கண்டிஷன், ஆமா, நீ அதுதான் கண்டிஷன் கண்டிப்பா. அதுக்காக தான் இப்போ சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. இல்ல மேபி இந்த போன வருஷம் பண்ண மாதிரி த்ரூ ஜுரல் பாதி மேட்ச் கீப்பிங், தோனி பாதி மேட்ச் கீப்பிங் அந்த மாதிரி ஏதாவது பிரிச்சுக்குவாங்களா? அது சரி, த்ரூ தெரியலங்க. ஜுரல் அண்ட் எனக்கு சஞ்சு அந்த சாம்சன் மேனேஜ்மெண்ட்ல பண்ணாங்களா? அந்த மாதிரி சஞ்சு அண்ட் தோனி பண்ணாங்களா? தெரியல. ஏன்னா நீங்க 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 தோனி இம்பாக்ட் பிளேயரா வச்சீங்கன்னா தோனி ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டார். உண்மை அதுதான். மேபி ஒரு மேட்ச் 2 மேட்ச் வரலாம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஒரு வாட்டி தோனி வருவாருன்றதுக்காக நீங்க வந்து 5 விக்கெட் விட்டா 6 விக்கெட் விட்டா தான் வருவேன் அப்படின்னு இருந்தா அதுக்கு எதுக்கு? அதுக்கு நீங்க வேற ஏதாவது நல்ல பிளேயர் இம்பாக்ட் பிளேயரா ஒரு ஆல்ரவுண்டரா இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாமே. அதுதான் என்னோட பாயிண்ட். தோனி நீ நமக்கு ஒரு 11ல ஸ்டார்ட் விஷயம் தான். பண்ணாதான் சஞ்சு சாம்சன் குட் பி பேக்கப் விக்கெட் கீப்பர். உர்வில் பட்டேல் எனக்கு தெரிஞ்சது 2 பேர் இருக்காங்கன்னும் போது கண்டிப்பா உர்வில் பட்டேல் இந்த சீசன் கீப்பிங் மோஸ்ட்லி மேபி நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணலாம். அதுதான். சோ இது என்னோட ஒரு அதான் இங்க ஒப்பீனியன். எனக்கு ம் அதான் புரியுது இது உங்க point. ம் ஆனா இங்க கொஞ்சம் தேவையில்லாத ஆணி ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த முகேஷ் சௌத்ரி, ஜெமி ஓவர்டன், இவங்க எல்லாம் ஆமா, கொஞ்சம் எனக்கு இவங்க தெரிஞ்சு சிஎஸ்கே தேவைப்படாத ஒரு இதுதான் 3.0 தோணுது. அது இதெல்லாம் சொல்றாங்கன்னும் போது ஜெமி ஓட்டனே எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றதா தெரியல. அவரையுமே கிட்ட ரிலீஸ் அவனுக்கு பண்ணிருந்தா பதிலா இன்னொரு ஒரு 6 crores வந்து கம்மியா இருக்கும். ஐ மீன் வியான் மண்டரே ஆப்ஷன் பர்சன் அதிகமா போயிருக்கிறாங்க. இருக்கும். ம் வியான் மண்டரே போயிருக்கலாம் அவனுக்கு பதிலா, அதான் சொல்றேன். இந்த ஆமா, வியான் ரிலீஸ் மண்டர் அவன் கூட பண்ணிருந்தா ஒரு வியன் சீப்பர். முல்லர் போயிடலாம். இப்போ வந்து நம்ம அதான் சரி ஓகே ஸ்ட்ரைட்டாவே நம்ம சிஎஸ்கேன்னு நிறைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வருது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பிளேயர்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா கேமரூன் கிரீன், எனக்கு தெரிஞ்சு கேமரூன் கிரீன் அவருமே எதுக்குங்க? இந்த செட்டப்ல அவர் எனக்கு தெரிஞ்சு நான் செட்டப் அதான் எல்லாரும் சும்மா கேமரூன் கிரீன் சொல்றேன், சொல்றாங்க. கிராக் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் அதான் எனக்கு சொல்றேன். தெரிஞ்ச அந்த ஒப்பீனியன் தான். லைக் நான் அதான் நம்ம 2 பேரும் ரொம்ப நாளமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிருத்வி ஷா, இப்ப கேமரூன் நம்ம கிரீன் இந்த மெயினா செட்டப்ல வர மாட்டாங்க. ம் வர முடியாது. நம்ம மெயினா பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ் யாருன்னா, ஒரு இப்ப ஸ்பின்னர்னு லயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் 100 ஷியோர் 50 கொட்டி ஷாட். தான் நீங்க எப்படி இருக்காரு. கேகேஆருக்கு கண்டிப்பா ஒருத்தர் கேமரூன் கிரீன் இருக்காருன்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு லயம் லிவிங்ஸ்டன் ஷியோர். லயம் லிவிங்ஸ்டன் இல்லனா மொத்தம் நம்ம டீமே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குரூஷியலான ரோல்ல அவர் வராரு. ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் பிளஸ் பேட்டிங் ஃபினிஷர் வர அவரு. நான் என்ன சொல்றேன்னா, ஜியாம் லிவிங்ஸ்டன் வந்து கண்டிப்பா 4 ஓவர் போடுவாருன்றது கேரண்டி கிடையாது. மேக்ஸிமம் 2 ஓவர்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ம் அவர்கிட்ட. நான் என்ன சொல்றேன், இப்ப நூர் அகமதுக்கு இப்ப விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர், ஒரு ரன் கண்டெயின் பண்ற ஸ்பின்னர், ஒரு அது அதாவது நம்ம இந்தியன் ஜடேஜா ஸ்பின்னர் மாதிரி கண்டிப்பா இல்ல. போயிடலாம்.
ஆமா இந்தியா அது ராகுல் சார் ரவி பிஷ்னாய் நம்ம இப்ப எந்த டீமுக்கும் சொல்ல சிஎஸ்கேக்காக தான் நம்மளுக்கு ஷியோரா ஒரு டீம் போறாங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் ரவி பிஷ்னாய்க்கு போறாங்க. இந்தியன் ஸ்பின்னர் அது ஓகே, நான் என்ன பேக்கப் சொல்றேன்னா கண்டிப்பா. இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த ஜடேஜா, அக்சர் பட்டேல், சாண்ட்னர் அந்த மாதிரி யாராவது ஒரு ரன் கண்டெயின் பண்ற ஸ்பின்னர்ஸா நம்ம போனோமே அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஓ சிஎஸ்கே 100 போகணும். 100 அஹமட் ரன் கொடுத்து விக்கெட் நூர் அகமது எடுத்து அவர் அகைன். விக்கெட் டேக்கிங். Chinaman, he's a Chinaman wicket taking. Okay. Again, Rahul sir wicket taking bowler தான். Of course, அவருமே வந்து அதாவது ஒரு 4 overs 40 50 அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு bowler தாங்க கேரண்டி. Of course அவர் எடுத்து வச்சு அகைன் அதுதான் நமக்கு இந்த இடத்துல ஒரு மோயின் அலி மேக்ஸ்வெல் இல்லாதது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா போச்சு. அதுதான். பட் கண்டிப்பா லியம் லிவிங்ஸ்டன் வேணும் தானே நமக்கு டீம்ல. சிஎஸ்கே பார்த்து வச்சிருக்கோம், நம்மளோட பிரைமரி டார்கெட்டே அவர்தான். நான் வந்து வேற ஸ்பின்னர் வேணாம்னு சொல்ல, லியம் லிவிங்ஸ்டன் இருக்கட்டும். ஸ்ரேயாஸ் கோபால் அகைன் அவரும் ரன் கொடுக்குற போல தான். நீங்க சொல்றது புரியுது, ஒரு ரன் கண்டெயின் பண்ற போல நமக்கு வேணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ்க்கே வந்து ஒரு அல்லா ஹசன் பர் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அதுதான் நமக்கு தனுஷ் கோட்டியான் நான் சொன்னனே. தனுஷ் கோட்டியான் would be a good buy for CSK. அவரு ரன் கண்டெயின் பண்ணுவார்ல. நம்ம கிட்ட இப்ப ஜடேஜா இல்ல, அஸ்வின் இல்ல. சோ we can go for two spinners. ரவி பிஷ்னாய் ஒருத்தர் போலாம், இல்ல ராகுல் சார் போலாம். அது கூடவே தனுஷ் கோட்டியான் போயிட்டா மேல வந்து லியம் லிவிங்ஸ்டன். 3 பேர் ஆச்சா. வேற ஒருத்தர் வந்து ஒரு பேட்டர் டெவால் பிரேவிஸ் பேக்கப் வேற ஒருத்தர் வேணும். லிவிங்ஸ்டன் எப்படி உள்ள அதாவது கம்பல்சரி ஆட வைப்பீங்களா? ஒரு கண்டிப்பா இல்ல அவரோட கண்டிப்பா நீங்க பாருங்க சிஎஸ்கே அவர்தான் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது நீங்க சொல்றது புரியும். நீங்க மோர் ஆஃப் காம்பினேஷன் கைண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அது நம்ம அப்படி பார்த்தா ஒரு என்ன சொல்றது அந்த இடத்துல ஒரு பினிஷர். அப்ப நமக்கு வேற யாரு, வெறும் டூபே மட்டும் தானே இருக்காரு, ஜடேஜாவும் இல்லையே இப்ப நமக்கு. தோனி அகைன் எந்த அளவுக்கு தெரியல கிடையாது. பிளஸ் அது நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் இல்ல, பேட்டிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரும் கிடையாது. ஆமா சோ அதுதான் அப்போ நான் சொன்ன மாதிரி மில்லர் சிஎஸ்கே ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு லைட்டா. டெவால் பிரேவிஸ் பேக்கப் நம்ம வந்து ஒரு பியூர் பேட்டர் என்னைக்குமே போயிருக்கோம்ல. எப்படியோ இப்போ கான்வே பெஞ்ச்ல உட்காந்து ஒரு சீசன்லாம் ஃபேஃப் பெஞ்ச்ல உட்காந்துருக்காரு. நம்ம அந்த ஃபாரினர் ஸ்லாட்டுக்கு ஒரு நமக்கு இப்போ கிட்ட பவுலிங் அதான் 10 ரனா பைபேக் பண்ண பார்ப்பாங்க, அது ஒரு ஆப்ஷன். அவர் இல்ல அப்படிங்கும்போது தன்மய் அகர்வால்னு ஒருத்தர் இருக்காருங்க. தன்மய் அகர்வால் இந்த மேட்ச்ல இது சையத் முஷ்டாக் அலில நல்லா பண்ண ஒரு பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தன்மய் அகர்வால் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் மேபி போலாம். அதான் அவர்லாம் அந்த டொமஸ்டிக் பேஸ் வந்து 9 ஸ்லாட்ஸ் இருக்கு ஃபில் பண்ணதுக்கு. நான் மெயினா ஃபர்ஸ்ட் ஒரு கீயான 5 ஸ்லாட்ஸ். படிக்கல் நல்ல ஆப்ஷனா இருப்பாரா? படிக்கலா எங்க நீங்க ஸ்டார்டிங்ல தான் நம்ம தான் டாப் 4 to 5 செட் ஆயிடுச்சு மறுபடியும். இல்ல ஒரு சும்மா ஒரு பேக்கப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் யாருமே இல்லையே, அதனாலதான். இல்ல படிக்கலை எடுத்து வச்சு உட்கார வைக்க மாட்டாங்க. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண 11 ஐபிஎல்ல ஏதாவது ஒரு டீம்ல கண்டிப்பா 11ல ஸ்டார்ட் பண்ண பிளேயர் தான் அவரு. தெரிஞ்சு அவரை உட்கார வைக்க மாட்டாங்க. அதான் இப்ப நம்ம தான் இருங்க சிஎஸ்கே லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லேன். லியம் லிவிங்ஸ்டன் 10 ரனா கம்மி ரேட்டு கிடைச்சா 10 ரனா, இல்லனா மறுபடியும் அந்த கண்டிப்பா ஃபிளமிங் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச மூவ் ஆன் பண்ணா கரெக்டா இருக்குங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்பவே இர்ரெகுலரா, ஸ்ரீலங்காவுக்குமே ரொம்ப இர்ரெகுலரா தான் இருக்காரு. சரி அதான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபிளமிங்க வச்சுக்கிட்டு நம்ம யாரா மேட் ஹென்றி இது ஜேக்கப் டஃபி கண்டிப்பா யாரா அந்த மாதிரி பவுலர் யாராவது ஒருத்தருக்கு போலாம். 2 ஆச்சு. அப்புறம் ரவி பிஷ்னாய் இல்லனா ரவி பிஷ்னாய் ஆர் ராகுல் சார் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர். தனுஷ் கோட்டியா 4 பேர் ஆச்சு. இன்னொரு ஃபாரின் பேட்டர் ஒருத்தர் வேணும். ஏன்னா இப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எல்லிஸ்க்கு உங்களுக்கு பேக்கப் கிடைச்சிட்டான். சரி நீங்க இவனை ஜேக்கப் டஃபி இதுக்கு முன்னாடி ஏதோ டீம் சொல்லிட்டோமா, வில் ஓருக்கு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, பேக்கப் கிடைச்சிட்டாங்க. 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆயிடுச்சு. பேட்டர்ஸ் தான் நம்ம பார்த்தா பியூர் பேட்டர்னு பார்த்தா டெவால் பிரேவிஸ் மட்டும் தான் இருக்கான். ஜமி ஓர்டன், லியம் லிவிங்ஸ்டன் எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான் உங்களுக்கு மறுபடியும். சோ எனக்கு தெரிஞ்சு பிரேவிஸ்க்கு ஒரு பேட்டர் எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது, ஒரு ஃபாரின். ஏன்னா கான்வே ரச்சின் இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஃபாரினர் எடுக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். ஆமா மேபி ஒரு ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்டர் சொல்றீங்க. ஃபாரின் மில்லர், டேவிட் மில்லர் அவரும் ஒரு ஃபினிஷர் தான். பட் அதான் அவரை நீங்க காம்பினேஷன் உள்ள எடுத்துட்டு வர முடியாது. டேவிட் மில்லர்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அவரை கண்டிப்பா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க 11ல ஆடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி. ஆமா சோ அதுதான் பேக்கப்னு பாத்தீங்கன்னா அதுதான் நான் டோனி டிசோர்ஜி சொன்னேன். நாங்க ஆடின மாக் ஆக்ஸ்ல டோனி டிசோர்ஜி எடுத்தோம். எல்லாம் எங்களை போட்டு கலாய்ச்சி விட்டேன். மேத்யூ பிரெட்ஸ்கி மேத்யூ பிரெட்ஸ்கி நம்ம இவரு மைக்கேல் பிரேஸ்வெல் நீங்க சொன்னீங்களே. லியம் லிவிங்ஸ்டன் இல்லனா அவர் ஒரு ஆப்ஷன். மைக்கேல் பிரேஸ்வெல் இல்ல கூப்பர் கானலி அவங்க ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க. அதான் சோ அந்த இடத்துல அப்படி ஒன்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன் பியூர் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வேணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் நிறைய பேர் இருக்காங்க. குர்ஜப்னீத் சிங் இருக்காரு, முகேஷ் சௌத்ரி, கலீல் அஹமத் 3 பேர் இருக்காங்க. கார்த்திக் தியாகி இல்லனா வந்து ஒரு கமலேஷ் நாகர்கோட்டி மறுபடியும் திரும்ப போக வாய்ப்பு இருக்கு. கார்த்திக் தியாகி இல்லனா அது ஆக்விப் நபி நான் கார்த்திக் தியாகி கூட நான் ரீசெண்டா சொல்றேன், அவரோட ஆக்ஷன் ஏதோ மாத்திருக்காருன்னு சொல்றாங்க, நல்லா போட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மேபி அவருக்கு போனாலும் போக சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கே ரேடார்ல கார்த்திக் தியாகி இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. ஒரு 2 முன்னாடி ரூமர்ஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் டைம்ல. சோ மேபி அவரும் மிஸ் அவுட் பண்ண மாட்டாங்க.
ஸோ ஐ திங்க் Yeah, yeah. அதுதான் வித் தட் நான் இது ஒரு கொஞ்சம் பெரிய ப்ரிவியூவா போயிடுச்சு. ஆக்ஷன் முடிச்சுட்டு கண்டிப்பா நம்ம கூட ஸ்கந்தேஷ் ஜாயின் பண்ணிடுவான். ஆக்ஷனோட ரிவ்யூ பார்த்துருவோம். அதே மாதிரி ஒரு ஆமா ஏர்லி பிளேயிங் 11 சொன்னா இன்னும் 2-3 மந்த்ஸ் இருக்கு. அந்த டைம்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்க அதை வச்சு தான் ஆமா பிளேயிங் ஆமா 11 ஃபிக்ஸ் பண்ண இல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டீம் அவங்க ஆப்ஷன் எடுத்துட்டோம் என்னென்ன பிளேயர்ஸ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம இது வந்து ஆமா ஒத்து வருமா ஒத்து வராதான்னு ஆமா. சொல்லிட்டு நம்ம அதை பண்ணலாம். ஸோ அதான் அது நம்ம பேசுவோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ இணைஞ்சதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ்.